அப்ப ஆக்சுவலி இந்த செஷன்ல அடிக்கடி கை தட்ட வேண்டியிருக்கு. சரி. வாட் இஸ் ஒபேசிட்டி? கடைசியில் வந்து இவ்வளவுதான் பார்த்துட்டு திரும்பவும் அதே கேள்வியா? ஆமா, சிம்பிளா ஒபேசிட்டினா என்ன? தேவைக்கு அதிகமான சத்துக்களானது உடம்புல கொழுப்பு வடிவத்துல சேர்ந்து உடலினுடைய வடிவத்தை உருவத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு வகையான மாற்றம். இது இப்படி நம்ம ஒரு வளர வச்சுக்கலாமா? இதுதான் எளிமையாக உண்மையான ஒரு விளக்கம். அப்போ obesity is a medical condition characterized by excessive accumulation of body fat. இப்போ இதனால ஏற்படுகின்ற உடல் பிரச்சனைகள் அதான் முக்கியம். சில உடல் பருமனாக இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அது வந்து பெரிய அளவு வியாதியை கன்சிடர் பண்றது இல்லை. உடல் பருமனோடு சேர்ந்து ஆஸ்துமா இருக்கு, பருமனோடு சேர்ந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, முட்டு வலி இருக்கு, ஜாயிண்ட் பிரச்சனை இருக்கு, அப்ப அது வந்து ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் செய்யப்படும். Obesity increases likelihood of developing the various health problems including heart diseases. எப்போ இது அதிகமாகும் போது கவனிக்காம போன பிரச்சனை இல்லப்பா, அதிகமாயிட்டே போகும்போது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், டைப் 2 டயபெட்டிஸ், அதிகமான குளுக்கோஸ் உற்பத்தியாகி அதனால் ஏற்படுகின்ற டைப் 2 டயபெட்டிஸ், சடன் கேன்சர், செல்கள்ல அதிகமான கொழுப்புகள் சேரும் போது செல்கள் வந்து பெருக்கம் அடைந்ததில் ஏற்படுகின்ற பாதிப்பினால அதிகமான அளவு செல்கள் பெருக்கம் அடைந்து அது கேன்சருக்கு காரணமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் மஸ்குலோ ஸ்கெலட்டல் டிஸார்டர், மஸ்குலோன தசை, ஸ்கெலட்டல்னா எலும்பு, தசை எலும்பு நார் பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு கை அப்படியே மடக்கிட்டு போறது, பக்கவாதம் ஏற்படுறது, ஹார்ட் அட்டாக் ஏற்படுறது. இதுக்கும் முக்கியமான பக்கவாதத்துக்கு எப்படி ஒபேசிட்டி காரணமா இருக்கலாம் யோசிச்சு பார்த்தோம்னா, அதிகமான கொழுப்புகள் அதிகமா சேரும் போது இதயத்தினுடைய அழுத்தங்கள் அதிகமா இருக்குது. இதயத்தின் அழுத்தங்கள் அதிகமாக ரத்த குழாய்களுடைய பிரஷர் அதிகமாகுது. ரத்த குழாயில பிரஷர் அதிகமாகும் போது நுண்ணிய ரத்த குழாய்கள்லாம் விரிவடைவதற்கும் கசிவதற்கும் வெடிப்பதற்குமான வாய்ப்புகள் ஏற்படுது. நுண்ணிய ரத்த குழாய்கள் இருந்திருக்கு மூளை செல்கள்ல அதிகமான ரத்த குழாய்கள் போகும்போது பிரஷர் அதிகமாகி பக்கவாதம் ஏற்படுவதற்கும் முக்கியமான காரணமாகும். நம்ம பார்த்தோம் உடல் பருமனுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் எல்லா காரணங்களும் எதுல போய் ஆக்சன் நடக்குது? அந்த சென்சார், அந்த சுவிட்ச் என்ன? சுவிட்சுக்கு பேர் என்ன? அதுதான் லெப்டின் அண்ட் இன்சுலின் அண்ட் கெர்லின். இந்த மூணு தான் அந்த சுவிட்ச். உடல் பருமனை உண்டாக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் முக்கிய ஹார்மோன்கள். இந்த 3 ஹார்மோன்களை நம்ம பேலன்ஸ் பண்றதுதான் நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய உணவுகளினுடைய அந்த காம்பினேஷனுடைய அந்த சேர்மானத்தின் முக்கியமான தன்மை. இந்த லெப்டின், இன்சுலின், கெர்லின், இந்த 3 இன்சுலின் நம்ம எதுக்கு பார்த்தோம்? சுகர்ல தான் கவனிச்சிருக்கிறோம். அப்போ உடல் பருமனுக்கும் இன்சுலினுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த ஹார்மோன்களின் சமநிலையின்மை பசி, ஆற்றல் பயன்பாடு மற்றும் உடலில் கொழுப்பு சேரும் அளவை நேரடியாக பாதிக்கிறது. அப்போ ப்ராப்பரா லெப்டின், கெர்லின் அண்ட் இன்சுலின் உடம்புல செக்ரேட் ஆச்சுதுன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம உடம்பு எடுத்துக்க முடியும். இது இம்ப்ராப்பரா இருக்கும் பொழுது பசியில தேவையற்ற நேரத்துல பசி ஏற்படும். தேவையான ஆற்றல் பயன்பாடு பயன்படுத்தப்பட முடியாம கொழுப்பாக மாற்றப்படும். உடலினுடைய கொழுப்பு சேர்கின்ற அளவுக்கு அதிகமாக மாறி உடல் பருமனை ஏற்படுத்தும். அப்போ லெப்டின் என்ன பண்ணுது? அப்போ பசி அடக்கும் ஹார்மோன் சரியான நேரத்துல போகின்ற திருப்தியை ஏற்படுத்துற ஹார்மோன். இது கொழுப்பு செல்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு போதுமான அளவு சாப்பிட்ட பிறகு மூளைக்கு வயிறு நிறைந்தது என்ற சிக்னலை அனுப்புகிறது. அப்போ உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. உடல் அது அதனுடைய எப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன? நம்ம சுகர் இருக்கிறவங்களுக்கு உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா இன்சுலின் இருந்தும் இல்லாத தன்மை, அதோட செயல்படாத ஒரு தன்மை. அது மாதிரி லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கி இந்த சிக்னலே அடையாளம் காண முடியாம தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கணும்ன்ற சிலருக்கு கோவப்பட்டா சாப்பிடுவாங்க, அதிகமா அலைகள் தான் சாப்பிடுவாங்க, சண்டை பட மருதி வீரர்கள் சத்த மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான உணர்வுகள் மூளைகளுடைய சிக்னல்ஸ்ல மாற்றங்கள் ஏற்படுத்துறது, லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. அப்போ இந்த ஹார்மோன் தான் மூளைக்கு சிக்னல்ஸ் சென்ட் பண்ணுகின்ற ஒரு ஹார்மோன். இந்த லெப்டின் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் பொழுது என்ன ஆகுது? எங்க ஏற்படுது? நம்ம பார்த்தோமே நம்ம முன்னாடி மூளையில அது ஹைப்போதலாமஸ்ல அது ஏற்பட்டு இந்த பிரச்சனைகள் வெளிப்படுது. இது லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா when you have the leptin resistance திருப்தியே ஏற்படாது.
இப்பதான் என்ன சாப்பிட்டேன், திரும்ப என்னதான் சாப்பிட்டே இருக்கிறேன், இந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப அவங்க உடம்புல லெப்டின் ரெசிஸ்டன்ஸ்ல பிரச்சனைகள் ஏற்படுது, ஹார்மோன்கள்ல பாதிப்பு ஏற்படுது. நமக்கான கட் பிரெயின் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. நம்ம மூளைக்கும் நம்மளுடைய உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. மூளையை விட மூளையை கண்ட்ரோல் பண்றதே நம்மளுடைய குடல் தான். வயிறுல எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சிருக்கிறோமோ அந்த நபரினுடைய மூளைச்செல் ஒரு புத்துணர்ச்சியோடும் துரிதமாகவும் செயல்படும். வயிறு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மூளையும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒருவருடைய உணர்வுகளையும் ஒருத்தருடைய ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் வடிவமைக்கிறதுல நம்முடைய உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப கேரளினுடைய வேலை என்ன நான் பார்த்தோம். அது திருப்தி ஏற்படுத்துறதுன்னா இது தேவையான நேரத்துல பசியை ஏற்படுத்தும். ஒரு உடம்புல அந்த பசி சத்துக்கள் வேணும், அந்த உடம்புல பசி உணர்வே இல்லைன்னா என்ன ஆகும்? சாப்பிட தோணாது, சாப்பிட மாட்டாரு, சத்து கிடைக்காது, சோறு தருவோம், திரும்ப சாப்பிட தோணாது, சாப்பிட மாட்டாரு, மயங்கிடுவோம், திரும்ப சாப்பிட தோணாது, ஏற்படுத்தாது, இறந்துருவோம். அப்போ இந்த ஹார்மோன்கள் இறப்பையில் சுரக்கும். இது சாப்பிடும் நேரத்தை மூளைக்கு உணர்த்தி பசியை தூண்டுகிறது. உடல் எடை குறையும் போது இதன் அளவு அதிகரித்து அதிக பசியை ஏற்படுத்தும். இந்த விஷயத்தை ஆட் பண்ணிருக்கேன்னா, உடல் எடை குறையும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. நம்மளை நம்ம உடம்பு கால தேவைக்காக தான் கொழுப்புலாம் சேர்த்து வைக்குது. ஆனாலும் நமக்கு சாப்பாடு கிடைக்காத நேரத்துல சேர்த்து வச்ச கொழுப்பை உடனே எடுத்து கொடுக்காது. வேற எங்கேயாவது எடுக்க முடியுமா? ட்ரை பண்ணுன்னு இந்த கெர்லினையும் அதிகமா செக்ரெட் பண்ணி இன்னும் பசியை தூண்டி விடும். எங்கேயாவது சாப்பிடுன்னு அதை நம்ம புரிஞ்சு உடல் எடை குறையும் போது இதன் அளவு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பாயிண்ட ப்ராப்பரா புரியாதவங்க தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு என்னென்னமோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு திரும்பவும் ஒரு 3 மாசத்துல எல்லாம் வேஸ்ட்பா நல்லா விட்டுட்டு திரும்ப பழையபடி மாறணும்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் இந்த பாயிண்ட் புரியாது. அப்போ வழக்கம் ஒருத்தருக்கு பசிக்கும் போது இந்த உடல் எடை குறைக்கிற ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்கும் போது கொஞ்சம் பசி அதிகமாகும் போது நம்ம மைண்ட் சொல்லணும், கெர்லின் இப்போ நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குது, நம்ம உறுதியை நம்ம திடமான மனதை அது அசைச்சு பாக்குது. நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா என்ன செஞ்சிடும், அது நமக்கு சேர்த்துக்கிற கொடுப்ப எடுத்து கொடுத்துரும். நான் கொஞ்சம் வீக்கா போயிட்டேன்னா நான் வாயிலையா அனுப்பிடுவேன். இந்த புரிதல் நமக்கு ஏற்படணும். அப்ப இதுதான் மூளைக்கும் இந்த கெர்லின் எல்லாமே மூளையிலிருந்து நம்ம திரும்ப சொல்றோம். இந்த மூளை தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஹெட் மாஸ்டர் தான். ஹெட் மாஸ்டர் நம்ம சரியா வச்சுக்கிட்டாதான் டீச்சர் நல்லா இருப்பாங்க, டீச்சர்ஸ் நல்லா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க, ஒட்டுமொத்தமா சமுதாயம் நல்லா இருக்கும். அப்ப அதனாலதான் தூக்கம் அவசியம். நல்லதை யோசிக்கணும், நல்லது சிந்திக்கணும், நல்லது சிந்திக்கிறதுக்காக நல்ல உணவுகளை நாம சாப்பிடணும். எல்லாமே எங்க வந்தது? ஆகாரா சர்வபூதானி ஜாயந்தே. அப்ப ஆகாரம் தான் அன்னா ஜீவானி ஜாயந்தே. அன்னம் எல்லாத்தையும் உயர்ந்தது. சொல்லுவாங்க படிக்கிற போதுதான் சாப்பிடும் போது எல்லாமே ஒரு ஸ்லோகம். நமக்கு சாமியை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்டால மனமொழியை சத்தமா பிரார்த்தனை பண்ணும்போது சில சாப்பாடு பயமாயிட்டு ஆசிரமங்கள்ல எங்க ரிஷிகேஷ்ல நம்ம சிவானந்த ஆசிரமம் ஆசிரமம் அங்க ஒரு 3 நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது 15 அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு வருவேன். அப்ப படிக்கிற காலத்துல அப்போ எனக்கு வரிசையை சாப்பாடு 200 பேர் உட்காந்துருப்போம் கரையில உட்காந்துருப்போம். வரிசையை சாப்பாடு வச்சுட்டே இருக்கும்போது நம்ம சாப்பிடாது, எல்லாரும் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடுறது அது உட்காந்து சும்மா பார்க்க முடியாதுல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் ஸ்லோகங்கள் சொல்லணும். அன்னபூதானி ஜாயந்தே ஜாதான் அன்னேர வர்த்தந்தே அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் விக்ஷான் தேகித பாரதி. இதோட வயிறுன்னு பசி நல்லா அதிகமாயிடும். சாப்பாடு நல்ல ஜீரணம் ஆகிடும். இது நிறைய ப்ராசஸ் நம்மளுடைய ட்ரெடிஷன்ல நிறைய ப்ராசஸ் எல்லாம் வச்சு வைக்கப்படுது. மனசு கும்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டா தேவையில்லாத சிந்தனை, அடுத்தவங்க பத்தி எரிச்சல், அடுத்தவங்க பத்தி கோபம் அதெல்லாம் மறைஞ்சி சாப்பாட்டுல நன்றி உணர்வோடு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். என்னைக்குமே சாப்பாடுங்கிறது உடலுக்காக மட்டும் நம்ம சாப்பிடல, மனதுக்கும் சேர்த்துதான் நம்ம சாப்பிடுறோம். அப்ப அந்த ஆகாரத்தினுடைய சத்து ஒரு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற சாப்பாடு எவ்வளவுதான் சுவையா இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு எடுத்துருது. அம்மா சமைக்கிற சாப்பாடு சுவையில கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கூட நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஏன்னா அம்மா குழந்தை சாப்பிடணும் நல்லா இருக்கணும்ன்ற அன்போட சமைக்கிறாங்க. ஹோட்டல்ல இது வியாபாரம் நடக்கணும், இது தொடர்ந்து விற்கணும்ன்ற எண்ணத்தோட சமைக்கிறாங்க.
அப்ப எண்ணத்தோடு சேர்ந்து அந்த ஆகாரமானது சமைக்கப்படும் பொழுது அந்த ஆகாரமானது அமிர்தத்துக்கு சமமாக நமக்கு ஆரோக்கியத்தை தரும். அதனோட இன்சுலின் சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகின்ற ஹார்மோன். அப்ப ரத்தத்துல நம்ம சாப்பிட சாப்பாடு குளுக்கோஸா மாறுது, செல்லுக்கு போகுது. அது ஆற்றலா மாறணும்னா அந்த குளுக்கோஸ் கூட இன்சுலின் சேர்த்தாதான் ஆற்றலா மாறும். அப்ப அந்த இன்சுலின் ப்ராப்பரா சேரணும் என்ன ஆகும்? அது கொழுப்பா மாறும். அப்போ தொடர்ந்து அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை, கார்போஹைட்ரேட் மாவு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை, கரையக்கூடிய மாவு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை, ப்ராசஸ் செய்த மாவு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை, ரீஃபைன் செய்யப்பட்ட மாவு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் போது இன்சுலின் எதிர்ப்பு, அதுலயும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. எப்படி ஒவ்வொரு லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லணுமோ இன்சுலின் ப்ராப்பரா சுரக்காம ஏற்பட்டு அதிகப்படியான சர்க்கரையானது கொழுப்பாக உடலில் சேமிக்கப்படுகிறது. அதான் போட்டுருக்கோம். சாப்பாடு சாப்பிடுறான், சாப்பிட்ட சாப்பாட்டுல எனர்ஜி கிடைக்கணும். எனர்ஜி கிடைக்காம செல்கள் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுனால அவன் ப்ராப்பரா அவனுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப டயர்டாகவும் ஆயிடுறான், எனர்ஜி இல்லாம ஆயிடுறான். உடனே தேவையில்லாத சொல்ற கெர்லின் சுரக்குது, திரும்பவும் பசி எடுத்து சாப்பிடுறான். இதுக்கு நடுவில் என்ன நடந்துட்டு இருக்கு? கொழுப்பு கொஞ்சமா உடம்புல சேர்ந்துட்டே இருந்துட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் இன்சுலின் பார்த்தோம், நம்ம லெப்டின் பார்த்தோம், கெர்லின் பார்த்தோம். அடுத்தது என்ன? மூளையில ஒண்ணு முக்கியமான ரசாயனம் கார்டிசோல். கார்டிசோல் வார்த்தை ஹை கார்டிசோல் லெவல் அஃபெக்ட் யுவர் பாடி அண்ட் மைண்ட். அப்போ கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். தேவையில்லாத டென்ஷன், அதிகமா கோபப்படுறது, அதிகமா வருத்தப்படுறது, அதிகமா பலகீனமான ஒரு சிந்தனைகள் இருந்திருக்கக்கூடிய காரணத்தினால என்ன ஆகுது? உடம்புல இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய இதயம் பாதிக்கப்படுகிறது. டயபிட்டிஸ் காரணமா இருக்கு. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஆல்சோ மேக் இட் ஹார்டர் டு ஸ்டிக் to healthy eating habits. This could result in overeating to the point that you gain weight. முக்கியமா கார்டிசோல்ங்கிறது மன அழுத்தம். மனசு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட சாப்பாடு நல்ல வழியில் ஜீரணமாகும். தேவையில்லாத மன அழுத்தத்திற்கு காரணத்தை மன அழுத்தம் அதிகரிக்கும் போது இந்த அளவு அதிகமாகுது, கார்டிசோல் அதிகமாகுது. இது அடிவயிற்றில் கொழுப்பு சேர்வதை ஊக்குவிக்கிறது. அப்போ நிறைய பிரச்சனைகள், நிறைய ஹார்மோன்ஸ் தான் இதுக்கு ஆக்டிவிட்டிஸ்ல சேர்ந்துட்டே இருந்துட்டு இருக்குது. அப்ப சாதாரணமா பார்த்துட்டு நம்ம டைஜஸ்டிவ் இஷ்யூ ஏற்படுது, டிஸ்டர்ப்ட் ஸ்லீப் ஆகுது. அப்ப இது எல்லாத்துக்குமே கார்டிசோல் முக்கியமான காரணமா இருக்கு. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? உடல் பருமன், சாப்பிட சாப்பாடு 3 வகையா பிரியுது. என்னது? கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீன். கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, மாவுலாம் கொழுப்பா மாறுது. புரோட்டீன் ஃபேட் ஒரு எனர்ஜியா மாறிடும். அப்போ நம்ம வெயிட்டை குறைக்கணும்னா மாவு குறைச்சா போதும், வெயிட்டை குறைச்சிடலாம். இல்ல மாவு சத்துக்கள்ல சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல நார் சத்து இருக்கிறதுனால எனர்ஜி கிடைக்கும், வெயிட் கூடாது. இதோட உடற்பயிற்சி பண்றது வெயிட்டை குறைக்கும். அப்ப இதான் உடல் பருமன். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிளா பார்த்தோம். இப்போ இன்னும் டீப்பா நம்ம பார்த்ததுல என்னெல்லாம் பார்க்கிறோம்? நம்ம என்னதான் உணவுகள் எடுத்துக்கிட்டாலுமே உணவுகள் தான் எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கு. அதனோடு சேர்த்து சில ஹார்மோன்களும் இதுக்கு முக்கியமான காரணங்கள் வகிக்குது. ஹார்மோன்களுக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறது உணவு தான். அதோட உணர்வுகளும் ரொம்ப முக்கியம். அப்போ இன்சுலின் இன்டேக், நம்ம சாப்பிட சாப்பாட்டுடைய சத்து கலோரிகளாக மாற்றப்படுது. நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நம்ம சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுனால அந்த கலோரிஸ் எல்லாம் உடம்புல சேமிக்கப்பட்டு கொழுப்பாக மாற்றப்படுதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது நம்மளுடைய மனசோட கார்டிசோல் சொல்ற இந்த மூளையுமே மனசு மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்? இந்த கார்டிசோல் மன மகிழ்ச்சி இல்லைன்னா உற்பத்தி ஆயிடும். இது அதிகம் உற்பத்தி ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? the signs your cortisol level might be off. நம்ம டைஜஸ்டிவ் இஷ்யூ ஏற்படலாம், டிஸ்டர்ப்ட் ஸ்லீப் ஆகும், தூக்கம் சரியில்லாம போகலாம், மனசு கவனம் செலுத்த முடியாம போகும், பதட்டம் ஏற்படும், தோல் பிரச்சனைகள் ஏற்படும், பீரியட் சரியில்லாம போகும், உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாயிடும், ப்ராப்பரான செக்ஸ் எனர்ஜி இருக்காது, மசில்ஸ் தசைகள் ரொம்ப பலகீனமா இருக்கும், எல்லா தசைகளையும் வலிகள் ஏற்படும், அண்ட் வெயிட் காரணம் இல்லாம வெயிட் ஏற்படும், அதிகமான பிரஷர் அதிகமாகும், ஃபேட்டி உடம்பு ரொம்ப தளர்வாக இருக்கும். இவ்வளவு அறிகுறிகளுமே ஒரு விஷயத்துல ஒரு ஹார்மோன்ல இருந்துட்டு இருக்கு. நம்ம சாப்பிடுற மாத்திரைகள் இந்த ஹார்மோனை சரி பண்றதுக்கு எந்த மாத்திரைகளும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனாலதான் ஏகப்பட்ட மருந்துகள் மாத்திரைகள் ஆபரேஷன் எல்லாம் பண்ணாலுமே
இந்த உடல் பருமன்ங்கிறது உலக அளவுல கவனிக்கப்பட வேண்டிய களையப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளா இருக்கு. நம்ம தேசத்துல மட்டும்தான் எல்லா விஷயத்திலையுமே உடல் மனம் சார்ந்த சொல்லுவாங்க, உடல் மனம் சார்ந்த பார்வைங்கிறது நம்ம பாரதத்துல மட்டும்தான் அந்த பார்வை இருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே உணவுங்கிறது என்னது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபுட், அவ்வளவுதான். நம்ம உணவுங்கிறது என்னது, அது ஒரு பிரசாதம் மாதிரி. இந்த உடல்ல இருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம கொடுக்கிற பிரசாதமாக நம்ம தேசத்துல பார்க்கப்பட்டது. உணவை வழங்கிட்டு உணவு பயிரிடும் பொழுது, அது விதைகள் தூவும் போது ஒரு பிரார்த்தனையோடு சேர்த்து அந்த உணவை பார்த்த சமூகம் இது. அப்ப நமக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் மூலமாக உடல் வடிவமைக்கப்படும் போது உணவை எந்த அளவுக்கு மதிக்கணும், அப்ப இயற்கையான அளவுல உணவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத இந்த உலகிற்கு எடுத்துக்கிற சமூகம் நம்மளுடைய சமூகம். இதோடு சேர்த்து தைராய்டு ஹார்மோன், இதுவும் உடல் பருமனுக்கு முக்கியமான காரணம். நிறைய குரோத் ஹார்மோன்ஸ் முக்கியமான காரணங்கள் இருக்கு. அப்போ தைராய்டு பிரச்சனைனாலையும் உடல் அதிகரிக்குது. உடல் பருமன் ப்ராப்பரான குரோத் ஹார்மோன்ல பிரச்சனை ஏற்படும் பொழுதும் இந்த பிரச்சனை உடல் பருமனை பாதிக்குது. அப்போ ஒட்டு மொத்தத்துல இந்த எண்டோகிரைன் சொல்ற நாளமில்லா சுரப்பிகள், அப்போ இது வரைக்கும் பார்த்தது தாண்டி அடுத்தது இது வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச சத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பாக்குறது நாளமில்லா சுரப்பிகள். நாளமில்லா சுரப்பிகள் என்ன, ஒரு இந்த டியூப்பும் இருக்காது. இங்க ஒரு ஹார்மோன் இங்க சொல்றதுன்னா இந்த ஹார்மோன் கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய ஹார்மோன்னா ரத்த வாயுடைய கர்ப்பப்பைக்கு சேர்க்கும். அதுக்கு இங்க இருந்து கர்ப்பப்பைக்கு தனி டியூப்லாம் இருக்காது. நாளம் இல்லாம ரத்தத்துல கலந்து எந்த இடத்துக்கு போகணுமோ கரெக்டா அங்க போய் சேரக்கூடிய சுரப்பிகள். அப்படி உங்க உடம்புல என்ன சுரப்பிகள் இருக்குது, ஹைபோதலாமஸ், பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், அட்ரினல், கிட்னி, பான்கிரியாஸ், ஓவரி, யூட்ரஸ், டெஸ்டிஸ். ஒவ்வொன்றிலையும் ஹார்மோன்கள் நம்ம உடம்புல நாளமில்லா ஹார்மோனா இருந்துட்டு இருக்குது. எல்லா ஹார்மோன்களையும் பேலன்ஸ் பண்றது ஹைபோதலாமஸ் பிட்யூட்டரியில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் தான். அப்போ ஒட்டுமொத்தமாக நாளமில்லா சுரப்பிகளும் உடல் பருமனுக்கு சரி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதை கண்ட்ரோல் பண்ற முக்கியமான தலைமை ஆசிரியரை நம்ம சரி பண்றதுக்கு நல்ல உணவுகள், நல்ல உறக்கத்தையும் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ ஸ்ட்ரெஸ் மேக்சிமம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்னால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுதுன்றத நம்ம நிறைய ரிசர்ச் மூலமா, ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா என்னதான் உடலுக்கு மருந்துகள் கொடுத்தாலும் மருந்துகள் வேலை செய்யலன்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது இதையும் நல்லா இருந்துட்டு இருந்தாலுமே திடீர்னு அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஒருத்தர் தொடர்ந்து இருக்கும்போது மூளை செல்கள் நல்லா இருந்தாலும் திடீர்னு பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றாங்க. ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருக்கும்போது பரம்பரை பிரச்சனைகளே இல்லைன்னா கூட கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்ட்ரெஸ் எதன் மூலமாக இந்த பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா உடல்ல தேவையில்லாத கொழுப்புகள் சேர வைப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அப்புறம் கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் நம்ம பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத பார்த்தோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக இந்த பிரச்சனைகள் வருதுன்றதை பார்த்தோம். அதிகமான சத்துக்கள் நிறைந்த உணவுகள், ஓவர் நியூட்ரிஷன், செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஜெனடிக் சசெப்டிபிலிட்டி, இதெல்லாம் காரணத்தினாலே வெயிட் கெயின் ஆகும். அப்படின்னு அர்த்தம் சத்து ஒருத்தருக்கு இவ்வளவுதான் தேவைன்னா ஓவர் நியூட்ரிஷன், அளவுக்கு அதிகமான சத்து பொருள் நம்ம கொடுக்குறது. குழந்தைகள்லாம் சத்துன்ற பேர்ல மாவு கடையை கொடுக்குறோம், அப்புறம் கொடுக்குறோம், மாத்திரை கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம். என் குழந்தை புசு 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 வரணும்னு ஆசைப்படுறோம். புசு 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 வர்றது ஆரோக்கியம் கிடையாதுன்றது பெற்றோர்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புரிய வைக்கணும். பிறக்கிற குழந்தை 3.5 கிலோ 4.5 கிலோன்னு சொல்லி பெருமைப்படுகின்ற சமுதாயத்துல இது குழந்தைங்கிறது ஒரு 1.25 இருந்து 2 கிலோ இருந்தா அதுதான் சரியான ஒரு அளவு. அந்த அளவு வயிற்றுல குழந்தை வளர்ந்தாதான் இயற்கையான ஒரு சுகப்பிரசவத்திற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுமே நம்ம தேவையில்லாத சத்துக்கள் உள்ளுக்குள் திரிக்கிறது காரணத்தினாலதான் அளவு மாறுபடுதுன்ற ஒரு புரிதலை நாம ஏற்படுத்துறோம். ஒட்டு மொத்தமாக நம் உடம்புல உடல் எடை அதிகமாகுதுன்னா அதற்கான ஹார்மோன்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனுடைய இன்சுலினுடைய தன்மை முக்கியமான பங்கு வகிக்குது. உடம்போட செல்கள்ல லெப்டின் அண்ட் கெர்லின்ங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது. இதை நம்ம சீர் செய்து நம்முடைய உணவுகள் மூலமாக சீர் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்ம உடம்புல எடைங்கிறது சமநிலையாக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். அப்படி சீர் செய்யறதுக்கு முன்னாடி இந்த இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நம்ம எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது, ஒர்க் அவுட் பண்றது நல்லதா? இது நல்லதுதான். யோகா பண்றது நல்லதா? ஒர்க் அவுட் இது மட்டும் பண்றது மூலமாக முழுமையான தீர்வு கொண்டு வர முடியாது. நம்ம பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையுமே
ஒருங்கிணைப்பதன் மூலமாக மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர நான் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவேன், என்ன சாப்பிடுவேன், காலைல 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், சாயந்தரம் 2 மணி நேரம் ஜிம்முக்கு போவேன், என் உடம்பு என்ன குறைஞ்சிருமானா நிச்சயமாக குறையாது. அப்போது மல்டி டைமென்ஷன்ல பார்க்கணும். பொதுவா எக்ஸசைஸ் பண்றதா இருந்தா என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்? ஏதாவது ஒன்னோட எக்ஸசைஸ் சொல்லுங்கன்னா நம்ம இப்ப பண்ணதுதான். நம்ம உடம்ப அசைக்கணும், வழக்கத்துக்கு மாற அசைக்கணும். எல்லா தசைகளையும் எல்லா ஜாயினையும் அசைச்சு உடம்புல அதிகமாக கலோரிஸையும் குறைக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் சூரிய நமஸ்காரம் சொல்றாங்க. ஒரு சூரிய நமஸ்காரம் 13 ஸ்டெப்ஸ் உள்ளது. வேற பாக்குறாங்க, பின்னாடி வளையறாங்க, இடுப்பு வந்துச்சா முன்னாடி குனிறாங்க, அடிவயி தசைகள் அழுத்தி வச்சா திரும்ப ஒரு காலை வச்சு மேல் நோக்கி பாக்குறாங்க, கழுத்து பின்னாடி போயிடுச்சா, நெஞ்சு முன்னாடி வந்துச்சா, திரும்ப 2 கைகளை வச்சு பேலன்ஸ் பண்றாங்க. அப்ப இடுப்பு எலும்புகள் ஸ்ட்ராங் ஆயிடுச்சா, திரும்ப நெஞ்சு முன்னாடி வச்சு இடுப்பை மட்டும் மேல தூக்குறாங்க. அப்ப அடிவயிற்று தசைகள் பலப்படுதா, திரும்ப அண்ணாவும் பின்னாடி பாக்குறாங்க, முதுகு ஸ்ட்ராங் ஆயிட்டு, திரும்ப முழுமையாக கைகள் கால்களுடைய எலும்புகள் நேராக திரும்ப நேர் பொசிஷன் வந்து கீழே குனிஞ்சு நேர் பொசிஷன் வர்றது சூரிய நமஸ்காரம். அப்போ ஒரு சூரிய நமஸ்காரம் மட்டும் ப்ராப்பரா பண்ணுவதன் மூலமாக உடம்போட கலோரிஸ் வந்து பேன் ஆகுது. அளவுக்கு அதிகமா உணவுகள் நமக்கே தெரியாம உடம்புல போனாலும் ப்ராப்பரா சூரிய நமஸ்காரம் பண்ண அந்த கலோரிஸ் எப்படி பேன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நிறைய லஞ்சஸ் இருக்குது, என்ன எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியுமோ ஏதாவது பண்ணணும். உடம்புல கொஞ்சம் வியர்வையை வெளியில வர வைக்கிறது நல்லது. ஒவ்வொரு பயிற்சிகள்லையும் ஒரு சைக்கிளிங் பண்ணா ஒரு 12 கிலோமீட்டர் அரை மணி நேரத்துல கடக்கும்போது 330 கலோரிஸ் அழிக்கலாம். இப்ப நம்ம என்ன கலோரிஸ்ங்கிறது உணவு எனர்ஜி நம்ம பார்த்தோம். நமக்கு தேவையோட அதிகமா சாப்பிடும் பொழுது அது என்ன ஆகுது, கொழுப்பா மாறுதுன்னு நம்ம பார்த்தோம். அன்னைக்கு போடுற காசு பேங்க்ல போடாம நம்ம செலவு பண்றது எப்படி, ஆரோக்கியமாக எப்படி செலவு பண்ணலாம். பேங்க்ல போடுறதுனாலதான் கொழுப்பாகும். பேங்க்லயே போடாம எப்படி நம்ம அன்னைக்கு சம்பாத்தியம் பண்ற எக்ஸஸா அளவுக்கு அதிகமான காசை எப்படி செலவு பண்ணலாம். அதான் சைக்கிளிங் பண்றது, ரன்னிங் பண்றதுனால 414 கலோரிஸ் ஆகுது. வெயிட் லிஃப்டிங் நம்ம தூக்கும் போது 200 கலோரிஸ் ஆகுது. நம்ம மேட்சஸ்ல கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாண்டுட்டு காக்கர் படம் எல்லாம் 200-300 கலோரிஸ் நமக்கு ஆகிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் இந்த எக்ஸசைஸ் ப்ராப்பரா ஒருத்தர் வந்து காலையில ஒரு 5ல இருந்து ஒரு 8 நேரம் தொடர்ந்து பண்ணுவதன் மூலமாக you can see that இது சூரிய நமஸ்காரம். you can see that the half an hour of the சூரிய நமஸ்கார routine burns the maximum number of calories. இத அத்தனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு சூரிய நமஸ்காரங்கிறது 417 கலோரிஸ் வந்து குறைக்கிறது மட்டும் இல்ல, எலும்புகளையும் தசைகளையும் பலப்படுத்துகின்ற ஒரு மெத்தடும் சூரிய நமஸ்காரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏதாவது எக்ஸசைஸ் எதனால பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் பண்ண முடிஞ்சவங்க ஈஸியா ஒட்டுமொத்தமாக பண்றது நல்லா இருக்கும். அப்போ நம்ம மெடிசின்ஸ் பார்த்தோம். மெடிசின்ஸ் எந்த அட்டாக் வந்தா ஒரு மருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா லைஃப் லாங் மெடிசின். ஹைப்பர் டென்ஷன் பிரஷர் போயிடுச்சுன்னா லைஃப் லாங் மெடிசின். தும்மல் அலர்ஜி ஆஸ்துமா இருந்துச்சுன்னா லைஃப் லாங் மெடிசின். எல்லாத்துக்கும் மெடிசின் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதுல என்ன ஆகுது, தொடர்ந்து மருந்து சாப்பிடுறோம். யாரா இருந்தாலும் எந்த வியாதியா இருந்தாலும் 6 மாசத்துக்கு மேல தொடர்ந்து குணப்படுத்தாம குணப்படுத்தாம கட்டுப்படுத்துற மருந்துகளை யார் தொடர்ந்து சாப்பிடுறாங்களோ அவருக்கு ஜீரண பிரச்சனை ஏற்படும், அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் பிரச்சனை ஏற்படும். அதான் ஏதோ ஒரு வியாதிக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு நம்ம ஹார்ட் பிரச்சனைக்கும் சேர்த்து மாத்திரை சாப்பிடுகின்ற நிறைய நபர்களை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நெகட்டிவ் அவங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்காது. தொடர்ந்து நிறைய 4-5-6 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டு ஒருத்தர் 6 மாசங்களுக்கு பார்த்தா ரொம்ப உற்சாகமா இருக்க மாட்டார், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார். ஏதோ மன ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட பாதிக்கப்பட்டிருப்பார். நல்லா தூங்கி எந்திரிக்கப்பா, நல்லா தூங்க, உற்சாகமா எந்திக்கிறேன், தூக்கம் ஜம்முன்னு இருக்குன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. ஸ்லீப்ல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும், அவங்க சத்துக்கள் குறைபாடுகள் ஏற்படும். நிறைய உள்ளுக்குள்ள எல்லா மாதிரியும் எதுவுமே ஜீரணமாகுது, லிவர் தான் சுத்தப்படுத்துது. அளவுக்கு அதிகமான லோட லிவருக்கு தொடர்ந்து கொடுக்கும் போது ஈரல் பாதிக்கப்படும். அது உடம்புல இல்லாம ஏகப்பட்ட உடம்புல நிறைய பாதிப்புகள் இதனால ஏற்படுது. அப்போ கட்டுப்படுத்துற மாத்திரைகள் முதல்ல நம்ம சாப்பிடுற மருந்து கட்டுப்படுத்துற மருந்தா குணப்படுத்துற மருந்தா என்ற கேள்வி நமக்கு நாமே கேட்கிறோம். கட்டுப்படுத்துற மருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம்னா என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைத்து படிப்படியாக குணப்படுத்துகின்ற ஆற்றலை அதிகப்படுத்தி கட்டுப்படுத்துற மருந்தை நாம குறைக்கிறது நல்லது. அப்போ அதிகமான மாத்திரையை தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன ஆகுது, நிறைய வெயிட் லாஸ்க்கு மருந்து எடுக்கலாம். மருந்துனாலே பிரச்சனை வெயிட்டிங் ஏற்படுது. அது உடல் பருமனுக்கு மருந்து சாப்பிட்டா என்ன ஆகுது, அதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்கு. அதே மாத்திரை 7 நாள்ல
10 கிலோ குறைக்கலாம் அப்படிதானே. இந்த இன்ஜெக்ஷன் இந்த ஆபரேஷன் பண்ணா நீ இன்னைக்கு போனீங்கன்னா நாளைக்கு நீங்க 40 கிலோ குறைக்கலாம். லிப்போசெக்ஷன் ஒரு சிகிச்சை இருக்குது. இதனை பண்ணும்போது இதனால ஏற்படுகின்ற சைடு எஃபெக்ட் பார்த்தா அப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மருத்துவம்னா என்ன, ஒரு குணம்னா என்ன, ஒரு பிரச்சனைக்காக நாம எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு உணவு, ஒரு மருந்து நமக்கு அந்த பிரச்சனையை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாம வேறு புதிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாமல் இருக்கணும். அதுதான் ஆரோக்கியம், அதுதான் இயற்கையான ஒரு நிகழ்வு. ஆனா இந்த தற்காலத்துல வேக வேகமா குணப்படுத்துற பேர்ல அந்த பிரச்சனை குறையலையோ இன்னும் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த எல்லாத்திலையுமே இயற்கையான உணவுகள்ல மில்லட்ஸ் ஏன் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த மில்லட் சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு திருப்தி ஏற்படும். அளவுக்கு அதிகமா நம்ம சாப்பிட மாட்டோம். ஒரு அளவை சாப்பிடும் போது நமக்கு திருப்தி ஏற்படும். நம்ம உடம்புல ரத்தத்தினுடைய அந்த சர்க்கரை அளவை இந்த மில்லட்ஸ் தான் என்ன செய்யுது, பேலன்ஸ் பண்ணுது. ஏன் பேலன்ஸ் பண்ணுது? மில்லட்ஸ்ல நார்ச்சத்துக்கள் இருக்கு. நார்ச்சத்துக்களோடு சேர்ந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம சாப்பிடும் பொழுது நார்ச்சத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி ஒரு ஸ்பீடு லிமிட் வச்சுக்கோங்களேன். ஒரு வண்டி 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேகமா ஓடுற ஒரு வண்டியை ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி நீ 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுது சொன்னா அந்த வண்டி மெதுவா போகுமா? இதேதான் நார்ச்சத்து. ஏன் நார்ச்சத்து அவசியம்னா, நம்ம சாப்பிட்டோம் மாவு சத்து சாப்பிட்டாச்சுன்னா 1 மணி நேரத்துல 500 மொத்தமா செமிச்சு 500 குளுக்கோஸ் உற்பத்தி பண்ணிடுதுன்னு சொல்லணும். அதே மாவு சத்து நார்ச்சத்தோடு சேர்ந்து போச்சுன்னா அந்த 1 மணி நேரத்துல 500 பண்ணாது, அது ஒரு 4 மணி நேரம் எடுக்கும். அதான் நார்ச்சத்துக்களோடு இணைந்ததுதான் மில்லட்ஸ். அப்ப இந்த ரீஃபைன் செய்யப்படாத இயற்கையான நார்ச்சத்துக்களின் உணவுகளுக்கு உடம்புல குளுக்கோஸை பேலன்ஸ் பண்ணுது, மெட்டபாலிசம் சரி பண்ணுது, நம்ம உடம்புல தேவையில்லாத அஜீரணத்தை ஏற்படுத்துறது இல்லை. சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணம் ஆரம்பிக்கப்படும் பொழுது திருப்தியும் ஏற்படுது, மற்ற தொந்தரவுகளும் ஏற்படுது இல்ல. லோ இன் கலோரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு செமிக்கிறதுனால அந்த கலோரிஸ்ங்கிறது ப்ராப்பரா உடம்புல வருது. ஓகே, பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கலாமே கலோரிஸ்ங்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்க முன்னாடி. அப்போ கலோரிஸ்ங்கிறது என்னது, ஒவ்வொன்றும் எவ்வளவு கலோரிஸ் இருந்துட்டு இருக்குதுன்றதுக்கான ஒரு பொதுவான ஒரு பிக்சர் தெரிஞ்சுக்கலாமே. கிலோ கலோரிஸ்ங்கிறது ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டு 52 கிலோ கலோரிஸ், ஒரு 57 இருக்குது, ஒரு கேரட் 33 இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கலோரிஸுடைய அளவுகள் இதுல நம்ம போட்டுக்கிறோம், சரிங்களா? அப்போ கலோரிஸ் எப்படி கால்குலேட் செய்யப்படுது? நம்ம 2500 கலோரி தேவைப்படுது, 2000 கலோரி தேவைப்படுதுன்னு சொல்றோம்ல. 1 கிராம் கார்போஹைட்ரேட் 4 கலோரிஸ் கொடுக்கும். 1 கிராம் கார்போஹைட்ரேட் 4 கலோரிஸ் கொடுக்கும். 1 கிராம் புரோட்டீன் 4 கலோரிஸ் கொடுக்கும். 1 கிராம் கொழுப்பு 9 கலோரிஸ் நமக்கு உடம்புல கொடுக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப கலோரிங்கிறது ஒரு எனர்ஜி. அப்போ கலோரிங்கிறது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம உடம்புல நம்ம தண்ணியை சூடு பண்றதுக்கு தேவையான எனர்ஜி நம்ம பார்த்தோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல என்ன மாதிரியான உணவுகள் இருக்குன்றதை பொறுத்து நம்ம உடம்புல என்ன வகையான எனர்ஜி வடிவமைக்கப்படுதுன்றத நாம டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ சிம்பிளா நம்ம ஒரு கால்குலேட் பண்றதா தான் இப்போ ஒவ்வொன்றுமே எப்படி கால்குலேட் பண்றது இந்த லிஸ்ட் வந்துட்டு இருக்குது. ஒரு மென்னுக்கு எவ்வளவு கலோரிஸ் தேவைப்படுது, நம்ம வெயிட், அவங்க வெயிட் ஹைட்டை வச்சு நம்ம வந்து அந்த பிஎம்ஆர்ங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. சிம்பிளா நம்ம ஈஸியான கால்குலேஷன் என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய ஹைட் இருக்குல்ல, ஹைட்டை என்னது 100ஆல கழிச்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான கால்குலேஷன். நம்மளுடைய ஹைட்டை 100ஆல கழிச்சாச்சுன்னா அதுதான் நம்மளுடைய இடையா இருக்கிறது சமம்னு சொல்லலாம். அப்போ ஒருத்தருக்கு 174 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்காருன்னா அவர் 74 சென்டிமீட்டர் இருக்கிறது அவருக்கு சரியான இடையில. இன்னும் நம்ம கால்குலேஷன் நம்ம டீப்பா நம்ம போறதா இருந்தா நம்மளுடைய உடலுடைய ஹைட் இருக்குல்ல, அதை வந்து நமக்கு என்ன செஞ்சிருந்தோமா 173ங்கிறத டிவைடட் பை 100 1.73 ஆயிரும். அது ஸ்கொயர் டிவைடட் பை அதுக்கு வந்து மேல நம்மளுடைய வெயிட்டை வந்து நம்ம வந்து வகுக்கணும். வகுக்கும் போது 30க்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க பிஎம்ஐ கரெக்டா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க தெரியும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிஎம்ஐ கால்குலேஷன்ஸ் இருந்துட்டு இருக்குது. சிம்பிளா சொல்ல போனா நமக்கு ஈஸியான கால்குலேஷன் என்ன, ஒருத்தரை ரொம்ப கால்குலேட் பண்ணாம நமக்கு தெரியும் பார்க்கும்போது உடம்பு எடுத்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா, இந்த கால்குலேஷன் போதுமானது. அப்போ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் எடை நம்மளுடைய வழக்கமான செயலை செய்யறதுக்கு பாதிப்பு இல்லாம இருந்தா இது அப்படி பாதிப்பா இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்பு ஹெல்த்தா இருந்துட்டு அன்றாட செயல் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பாக்குறதுக்கு நார்மலா இருக்கிறேன்னா உங்களுடைய உடல் எடை உங்களுக்கு சரியான உடல் எடைங்கிறத பிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு பிக்ஸடான இவ்வளவுதான் இருக்கணும்ன்றத யாராலையுமே கணிக்க முடியாது. அது ஆவரேஜ் தான், ப்ராப்பரா இதுதான் அளவுன்றதை யாராலையும் கணிக்க முடியாது. அப்போ நீங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கலோரிஸ்ங்கிற விஷயத்துல கலோரிஸ் மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. அந்த பணம், அதாவது சொல்லணும், சம்பாத்தியம் பண்றதுக்கு காசு மட்டும் முக்கியம் இல்லை, அந்த காசு எந்த வழியில வருதுன்றது ரொம்ப முக்கியம் தானே. அது பாவமான வழியில வருதா ஒரு புண்ணியமான வழியில வருது, அதே மாதிரிதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல 800 கலோரி, இது ஃபுல்லா சேர்த்து 800 கலோரி, இது ஃபுல்லா சேர்த்து 800 கலோரி தான். இது பார்த்தா ஐடியா கிடைச்சிடும். இது 800 கலோரி, இதுவும் 800 கலோரி தான். அப்போ இது சாப்பிடுறதுனால உடம்பு எதுக்காவது உடம்புக்கு தேவையான எனர்ஜி எப்படி கிடைக்குது, இது சாப்பிடுறதுனால உடம்பு எப்படி இருக்குது. அப்ப இந்த 800 கலோரி நிறைஞ்ச உணவு சாப்பிட்றவன் என்ன செஞ்சிடறான், ஹெல்த்தா இருக்கிறான். இந்த 800 கலோரி சேர்ந்த உணவு சாப்பிட்றவன் உடம்பு அன்ஹெல்த்தியா இருந்துட்டு இருக்கான். அப்போ கலோரிங்கிறது ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி எந்த வழியில வருதுன்றத பொறுத்துதான் உடம்புக்கு என்ன மாதிரியான ஆரோக்கியம் இருக்குன்றத சொல்ல முடியும். அப்ப இதை நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஒரு இது காட்டுறேன். ஓகே, இப்போ ஒருத்தருக்கு உடம்பு எடை குறைக்கணும், நம்ம பார்த்தோம்னா கலோரிஸ் குறைச்சா எப்படி உடம்பு எடை குறையும் நம்ம பார்த்தோம்னா, தினமும் குறைக்கப்படும் கலோரியினர் ஒரு நாள்ல அவருக்கு தேவையான கலோரிஸ் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஒரு 100 கலோரியை குறைச்சிட்டு இருந்தாருன்னா ஒரு வாரத்துல 0.1 கிலோ குறையும், ஒரு மாசத்துல 0.4 கிலோ குறையும், 6 மாசத்துல 2.4 கிலோ குறையும், இது ஒரு வருஷத்துல 4.7 கிலோ குறைக்க முடியும். இது கால்குலேஷன் இல்ல. எனக்கு ஒரு 20 கிலோ ஒரு வருஷத்துல குறைக்கணும்ன்ற பிளான் இருக்கிறவர் ஒரு நாள்ல அவர் அன்றாடம் தேவையான 500 கலோரிஸ் நம்ம வந்து குறைச்சி மற்ற எத்தனை கலோரிஸுமே நார்ச்சத்துக்கள் இருந்த இயற்கையான ப்ராசஸ் செய்யப்படாத உணவுகளின் மூலமான கலோரியை எடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு வாரத்துல எப்படி குறையும், 6 மாதத்துல 12 கிலோ குறையும், ஒரு வருஷத்துல 23 கிலோ குறையும். இது கலோரி ஃபார்முலான்னு சொல்றது. அப்போ இதுவும் ஒரு ஃபார்முலா. அப்போ நாம் உண்ற உணவுல எவ்வளவு கலோரி இருக்கின்றது மட்டும் முக்கியம் இல்ல, எந்த மாதிரியான உணவுல அந்த கலோரியை நாம எடுத்துக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஓகே, இதை பார்க்கும்போது இன்னும் ஈஸியா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த படம் ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப பிடிச்ச படம். கலோரி டென்சிட்டி, ஒரு கலோரியை நம்ம எப்படி வடிவமைப்படுறோம்னா இந்த பிக்சர்ல பார்க்கறது எல்லாமே சேம் கலோரி, ஒரே கலோரி தான், சரிங்களா? அப்ப 500 கலோரிஸ் எப்படி இருக்கும்ன்றத காட்டுறாங்க. 500 கலோரிஸ் அது ஆயிலா இருந்துச்சுன்னா இதுலயே 500 கலோரி வந்துருது. ஒரு ஆயிலா இருந்தா இவ்வளவு 500 கலோரி வந்துருது. சீஸ் அந்த மாதிரி பால் பொருட்களா இருக்கும்போது இவ்வளவு சேர்த்துனாலே 500 கலோரி நம்ம இந்த ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிருது. இறைச்சி சாப்பிடும் பொழுது இந்த இவ்வளவு இறைச்சியில 500 கலோரி நம்ம உடம்புல கிடைக்குது. இந்த பொட்டேட்டோஸ், பீன்ஸ் இந்த மாதிரியான ரைஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இவ்வளவு இது கிடைக்குது. காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மூலமா எடுக்கும் பொழுது இவ்வளவு வயிறு நிறைஞ்சாதான் நமக்கு 500 கலோரி கிடைக்கும். அப்ப ஏன் உணவு ரொம்ப அவசியம்? கலோரியை உணவுல ப்ராப்பரான அளவில் கொண்டு வரணும்னா உணவுகள் எப்படி இயற்கையான உணவுகள் இருக்கணும், எப்படி முறைகட்டிய உணவுகள் நம்ம சாப்பிடணும், ஏன் காய்கறிகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் இந்த வந்து உணவுகள்ல வந்து இவ்வளவு உணவுகள் வயசுல இருந்தாலும் 500 கலோரி கிடைக்குதா, இவ்வளவு மீது ஜீரணம் ஆகுது எவ்வளவு நேரம் எடுக்கும், அவ்வளவு நேரம் பசி எடுக்குமா? பசி எடுக்காது, வயிறு ஃப்ரீயா இருக்கும். இந்த கலோரி கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல சேர 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 உடம்புல எனர்ஜியும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அப்போ இந்த உணவு சீக்கிரமா ஜீரணமாச்சுன்னா அடுத்த பசி உடனடியா எடுக்கும். அப்ப டக்குனு இன்னும் அதிகமா சாப்பிட ஆரம்பிப்போம், இன்னும் அதிகமான கலோரிஸ் உடம்புல சேர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நாம் தேர்ந்தெடுக்கின்ற உணவுகளின் அடிப்படையில இது போன்ற பாதிப்புகளும் இது போன்ற மாற்றங்களையும் நம்ம உடம்புல அந்த வடிவத்திலேயே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இந்த வடிவம் சொல்லும்போது ஒரு பிக்சர் சொல்லுவாங்க, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு பொறுத்து உடல் அமைப்பு மாறுபடுது. காலை உணவு கொஞ்சமா சில சாப்பிடுவாங்க, மதியம் வெளியே நிறைய சாப்பிடுவாங்க, இரவு ரொம்ப சாப்பிடுவாங்க. அவருடைய உடல் அமைப்பு கொஞ்சம் இப்படி வளர்ச்சி வந்துடும். சிலர் காலை உணவு நல்லா இருப்பாங்க, மதியம் கொஞ்சம் குறைச்சிப்பாங்க, நைட்டு கொஞ்சம் ரொம்ப குறைச்சி இல்லை சாப்பிடாம இருப்பாங்க. அவர்கள் உடலமைப்பு இப்படி ஆகும். அப்போ உணவின் பொறுத்து உடலின் வடிவமைப்பும் அமைகின்றது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், அதே மாதிரிதான் ரெண்டுமே எடுத்து பார்க்கணும், ரெண்டுமே ஒரே கலரிஸா எடுத்துருக்குது. ஆனா எதுல எனர்ஜி கிடைக்குது,
அப்போ ஒரு 100 கலோரி தான் இருந்துச்சுன்னா 100 கலோரி ப்ராசஸ் ஃபுட் மூலமா கிடைச்சா உடம்புக்கு என்ன பாதிப்பு? ஏன்னா அது இயற்கையான பொருட்கள் மூலமா கிடைக்கும் போதுதான் அந்த கலோரி ஃபைபர் ரிச்சா இருக்கணும், நியூட்ரியன்ட் சேர்ந்த உணவுகளின் மூலமா நமக்கு கிடைக்கணும், அந்த வாயில் ஜீரணமாதுக்கான நேரம் அதிகமா எடுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கணும். அப்படி இல்லாம ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் மூலமா நம்ம அதை எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல என்ன ஆகுது, அந்த நார்ச்சத்துக்கள் இல்லாம போறதுனால அது இன்னும் அதிகமான பசியை ஏற்படுத்தி கலோரிஸும் உடம்பு சேர்ந்துட்டே போகும், திரும்ப திரும்ப சாப்பிட்டே இருக்கும், நம்ம உடல் எடை அதிகமாகிடும். அப்போ ஒரு உணவினுடைய தரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், இந்த தரம் சொல்லும் பொழுதுதான் நம்மளுடைய தரத்தில் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன் இயற்கையான சிறுதானியங்கள், நவதானியங்கள், முளைகட்டிய தானியங்கள்ங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒவ்வொரு தானியங்களும் இயற்கையானது, இயற்கையான வர்ணத்தோடு உடையது. ஒவ்வொரு வர்ணங்களும் கேன்சர் செல்களை எதிர்க்கின்ற ஆற்றலோடு உள்ளது. நம்ம ஜேகே பாரம்பரியாக சாப்பிடுற உணவுகளை ப்ராப்பரா எடுக்கிறவங்களுக்கு ஏன் எனர்ஜி கிடைக்குதுன்னா அவங்களுக்கு இயற்கையான நுண்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள், மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அந்த முளைகட்டிய தானியங்கள் மூலமாக, இயற்கையான உணவுகளின் மூலமாக நம்ம உடல்ல நல்ல பாக்டீரியாக்களை அதிகப்படுத்துவதன் மூலமாக நம்ம கொடுக்கறதுனால இது நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட், இந்த கலரை பார்க்கும்போது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதுல ஒவ்வொன்றுமே குதிரைவாளி, சாமை, திணை, வரகு, கம்பளம் மேலே படிச்சு ஒவ்வொன்றுலையும் பாத்தீங்கன்னா வெறும் உணவாக மட்டும் அது இல்லை, மருந்தாகவும் செயல்படுது. ஒரு குதிரைவாளி எடுத்துட்டு நார்ச்சத்து நிறைந்தது, இது கலோரி கம்மியா இருக்கு, நார்ச்சத்து நிறைந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கலோரி அதிகமான நார்ச்சத்துக்கள் குறைந்த ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடுறோம். அப்போ உடம்பு எடையை குறைக்கணும்னா என்ன பண்ணணும், கலோரி கம்மியா இருக்கணும், நார்ச்சத்து நிறைய இருக்கணும். அப்ப ஜீரணமாவதுக்கு லேட் ஆகும், கலோரி கம்மியான உடம்புல சேரும், இருக்கிற உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ சாமை எடுத்துக்கோங்க, அது கார்போஹைட்ரேட் குறைவு, நார்ச்சத்து அதிகம், உடம்பு எடையை குறைக்குது. திணை எடுத்துக்கோங்க, இன்சுலின் அளவு ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணுது, கொழுப்பை கரைக்கிறதுக்கான ஆற்றல் அது இருக்கு. வரகு எடுத்துக்க, சர்க்கரை நோய்க்கு இந்த அரிசிங்கிறது மிகச்சிறந்த வகையில சப்போர்ட் பண்ணுது. கம்பு எடுத்துக்க, கம்பு உடலுக்கு தெம்பு, கொழுப்பை கரைக்குது, உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருது. ஒரு ராகி, அதுல கால்சியம் சத்து அதிகமா இருந்துட்டு இருக்குது. மிகச்சி காலையில ராகி களியாவோ கஞ்சியாவோ தோசையாவோ சாப்பிட்டாச்சுன்னா வயிறு கம்மன் இருக்கும். மதிய சாப்பாடுகளுடைய அளவை படிப்படியாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ராகி ஏன் குறைக்க மாட்டோம், அளவுக்கு அதிகமான பசி இருக்கு, அதை குயிக்கா எடுத்துட்டு இருக்கு, அதனால நம்ம குறைக்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்களிலும் மிகச்சிறந்த சத்துக்கள் இருக்கு. நெக்ஸ்ட், தானியங்கள் சத்துக்களை படிக்க ஒவ்வொரு கலர், என்னென்ன கலர் படி தூவிருப்பாங்க, என்னென்ன ஏஜென்ட் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க, எதுவுமே ஆட் பண்ணலையே. இந்த கலர் பொடியை தூவுனது யாரு, இந்த கலரை கொடுத்தது யாரு, இயற்கை, இறைவன். அப்ப இயற்கையாகவே இவ்வளவு வர்ணங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வர்ணமும் உடலின் ஆரோக்கியத்துல மிகச்சிறந்த முக்கியத்துவம் கிடைக்கிறதுனாலதான் இயற்கையான பாரம்பரியமான உணவுகளை சாப்பிடுவது மூலமாக உடம்பினுடைய ஆரோக்கியம்ங்கிறது நிச்சயமாக மேம்படும். நம்ம மேலும் மேலும் எல்லா வகையான ஆராய்ச்சிகளும் உறுதிப்படுத்திட்டு இருக்கு. நெக்ஸ்ட், அந்த வழியில நம்ம சாப்பிடுற உணவுகள் எப்படி இருக்கணும், இயற்கையான பல வகையான வர்ணங்கள் இருக்கிற உணவுகளை சாப்பிடணும். நம்ம சொல்றது எல்லாமே இனி நம்ம சொல்ல போறது எல்லாமே ஃபார்முலா. நம்ம சாப்பிடுற உணவுகள்ல நிறைய கலர் பொடி சேர்த்த உணவுகள் இருக்கக்கூடாது, கலரிங் ஏஜென்ட் சேர்ந்த உணவுகள் இருக்கக்கூடாது. இயற்கையாகவே இறைவன் கொடுத்த பல வகையான வர்ணங்கள் இருந்த உணவுகள், பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், முளைகட்டிய பொருட்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தரும். ஏன்னா கலோரி கம்மியா இருக்கும், நார்ச்சத்து நிறைய இருக்கும், வயிற்றுல அதிகமான பசியை வேகமா ஏற்படுத்தாது, செடேட்டிவ் சொல்ற திருப்தியை தருகின்ற லெப்டின் ஹார்மோனை ப்ராப்பரா சுரக்கும், இன்சுலினை ப்ராப்பரா சுரக்க வச்சு உற்பத்தியான சத்துக்களை உடல் புரிஞ்சிற மாதிரி மாற்றும். அதனால உணவுகள் தான் உடம்பு ரீதியாக ஒரு மரபியல் ரீதியாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் உள்ளவங்களுக்கும், சில என்னதான் செஞ்சாலும் பரம்பரையா இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் அந்த பரம்பரை சொத்தை மாற்றுறதுக்கான மெத்தட் என்னன்னா உணவுகளின் மூலமாக மட்டுமே அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட், அதனோட பயிற்சிகள் நம்ம பார்த்ததுதான். உணவுகள்ல புரதங்கள் இருந்த உணவுகள் நல்லது, பயிற்சிகள் ரொம்ப நல்லது. புரதங்கள் சொல்லும் போது எல்லா வகையான புரதங்கள், சைவத்திலையும் இருக்கு, அசைவத்திலையும் இருக்கு. அசைவம்னா என்ன, கடல் மீன் இருக்கு, இறைச்சி இருக்குது, முட்டை இருக்குது. சைவம்னா என்ன, நம்மளோட புரதங்கள், கொழுப்புகள், பருப்பு வகைகள், பாதாம், பிஸ்தா, நட்ஸ், வேர்க்கடலை, இதெல்லாம் மிகச்சிறந்த சத்துக்கள் தருகின்றது. நெக்ஸ்ட், இப்பதான் இந்த கலோரிஸ் பத்தி நம்ம பார்த்தோம். ஒருத்தருக்கு 200 கலோரி தேவைப்படுது, அவர் சாப்பிட்ற உணவுகளின் மூலமா 2000 கலோரி அவருக்கு கிடைக்குதுன்னா அவர் உடம்பு அப்படியே இருக்கும்.
ஒருத்தர் உடம்புக்கு 2000 கலோரி தேவைப்படுது, அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுல 2500 கலோரி ஆட் பண்றாங்கன்னா அவருக்கு வெயிட் போடும். ஒருத்தருக்கு 2000 கலோரி தேவைப்படும் போது உணவுகள்ல நல்ல செடைட்டி தருகின்ற நார்ச்சத்துக்கள் நிறைந்த இயற்கையான உணவுகளை மென்று சாப்பிடும் பொழுது, அதுவும் அளவுக்கு கம்மியா தான் சாப்பிட முடியும். நம்மளால நம்ம கலோரிகளை குறைக்க வேண்டியது இல்லை. அது சாப்பிடும் போதே கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அப்படி சாப்பிடும் பொழுது அது லூஸ் வெயிட் வந்து குறைப்பதற்கு சப்போர்ட் ஆகுது. நெக்ஸ்ட், அப்போ ஆரோக்கியமா உடம்பு எடை குறைக்கிறது முக்கியம். உடம்பு எடை குறைக்கிறது முக்கியம் இல்ல, ஆரோக்கியமா எப்படி குறைக்கணும். 2 பேருமே உடம்பு எடையை குறைச்சிருக்கிறாங்க. இதுல வேகமா குறைச்சி தசைகள் ப்ராப்பரா குறையாம உள்ள வந்து வெயிட் குறைஞ்சிருக்கு, பாடி வீக் ஆயிடுச்சு. இது ப்ராப்பரா உடம்பும் குறைஞ்சி உடலும் ஆரோக்கியமான உடல் எடை குறைப்புங்கிறது இயற்கையான உணவுகளின் மூலமாக, வாழ்வியலின் மூலமாக தான் சாத்தியம். நெக்ஸ்ட், அப்ப இந்த உணவுகள்ல நம்ம அன்றாட பயன்படுத்துற எண்ணற்ற உணவுகள் நமக்கு உடல் எடை குறைக்கிறதுலயும் இந்த ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்றதுலயுமே மிகச்சிறந்த பங்கு வகிக்கின்றது. அந்த வழியில் நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய வெந்தயமா இருக்கட்டும், கரிஞ்சீரமா இருக்கட்டும், நல்லெண்ணெயா இருக்கட்டும், மருதம்பட்டியா இருக்கட்டும், லவங்கம், மஞ்சள், இஞ்சி, பூண்டு, இதெல்லாமே மிகச்சிறந்த நெல்லிக்காய், இதெல்லாமே மிகச்சிறந்த வகையில உடம்பினுடைய கொழுப்புகளை கரைப்பதில் ஆற்றல் சொல்லுவாங்கல்ல, பசி சரியில்லையா ஒரு சுக்குமணி காய்ச்சி போட்டு குடி, பசி எடுத்துரும். ஏன் எடுக்குது? அந்த உணவுகள் இருக்கக்கூடிய அக்னியை தூண்டுகின்ற, செரிமானத்தை அதிகப்படுத்துகின்ற ஆற்றலானது அது போட்டு குடிக்கும் பொழுது வயிற்று உற்பத்தி ஆகும் பொழுது அந்த ஜீரணத்தன்மை மேம்பட்டு நம்ம ஸ்ட்ராங் ஆகும். நெக்ஸ்ட், சோ இந்த உணவுகள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தான் நம்ம லிப்பிட் சுசர்க்கேர் வந்து பொதுவாகவே கெட்ட கொழுப்புகளை மட்டுமல்ல ஃபேட்டி லிவருக்குமே மிகச்சிறந்த ஒரு தீர்வாகவும், இரத்த குழாய்கள் அடைப்புகள் ஏற்படுத்துவதையுமே சரி செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மருந்துகளில் ஒன்றாக லிப்பிட் சுசர்க்கேர் நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பார்த்த ஒவ்வொரு பொருளை தான் நமக்கு புரியாத லாங்குவேஜ்ல எடுத்துக்கிறேன். முதல்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி தெரிஞ்சது, இதை பார்க்கும்போது ஏதோ இங்கிலீஷ் மருந்து மாதிரி நமக்கு தெரியும். ஒவ்வொரு பொருளிலும் இருக்கக்கூடிய நுண்சத்துக்கள் என்ன. இப்போ வெந்தயத்தை எடுத்துக்கிட்டா கேப்டோமெனன் இருக்குது, லியோனிக் ஆசிட் வந்து கரிஜீரகத்தில் இருந்துட்டு இருக்கு, தைமோக்யூரின் ஜீரகத்தில் இருந்துட்டு இருக்கு, பைப்பரின்ங்கிறது நல்ல மிளகுல இருக்குது, நம்ம டெர்மினிக் ஆசிட்ங்கிறது மருதம் பட்டையில இருக்குது, விட்டமின் சி நம்ம நெல்லிக்காயில இருந்துட்டு இருக்கு, நம்ம குர்குமின் மஞ்சள் இருந்துட்டு இருக்கு, தைமால், யூஜினால், ஜிஞ்சினால், அரிசி, எல்லா சத்துக்களுமே நமக்கு முன்னாடி பார்த்த நமக்கு தெரிஞ்ச பொருள்ல இருக்கக்கூடிய உடம்புக்கு ஆரோக்கியம் தருகின்ற முக்கியமான மூலக்கூறுகள். அப்ப இந்த ஒவ்வொரு மூலக்கூறுகளுடைய நிறைய பண்புகள் இருக்கு, சிறப்பான பண்புகள். பொதுவா பாத்தீங்கன்னா இது கேலக்டோமெனன் நம்ம ஃபேட்டை உடைச்சி கரைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. லியோனிக் ஆசிட் ஒபேசிட்டிக்கு ரொம்பவே சிறந்த வகையில், தைமோக்யூரின் டிடாக்ஸ் அண்ட் ஃபேட் லாஸ் சப்போர்ட் பண்ணுது, பைப்ரின் வந்து பேன் தி ஃபேட் எரிக்குது, நம்ம உடம்புடைய கெட்ட எல்டிஎலை குறைக்கிறது டெர்மினிக் ஆசிடும், நம்ம கெட்ட கொழுப்புகளை குறைச்சி கழிவுகளை நீக்கிறது விட்டமின் சியும், நம்ம சுகரை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு டர்மரிக்கும், நம்ம டைஜஷனை மேம்படுத்துறதுக்கு தைமால், நம்ம லிப்பிடை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கு யூஜினால், ஆன்டி ஒபேசிட்டி அந்த மைக்ரோஸ் கிருமிகளை அழிக்கிறதுக்கும் அலிசிங்கிற பூண்டுகள் மிகச்சிறந்த வகையில் சப்போர்ட் ஆகி இதனுடைய சேர்மானமாக நம்ம ஜெய்கே பாரம்பரியாவில் நம்ம லிப்பிட்ஸ் இருக்கிறனாலதான் நம்ம நாள்பட்ட உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு நம்ம வெயிட் லாஸ் கிட்டோட சேர்த்து லிப்பிட்ஸ் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது என்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், சோ இப்போ வெயிட் லாஸ் கிட், இந்த வெயிட் லாஸ்க்கு என்னென்ன காரணம் நம்ம பார்க்கிறோம். என்னென்ன காரணம், ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையான விஷயம் என்ன, சாப்பிட்ற சாப்பாடு. அந்த சாப்பாடு ப்ராப்பரா ஜீரணமாகும். ஜீரணமாகிறது மட்டுமல்ல, அந்த உறுப்புகள் அந்த ஜீரணமாகின்ற ஜீரண மண்டலத்தை கிளீன் பண்ணணும். அந்த இடம் சுத்தமா இருந்தால்தான் அந்த உறுப்புகள்ல உட்கிரகிக்கப்படும். அப்போ கிளீன் பண்றதுக்கு என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றது, அதுக்குதான் ஜேகே பாரம்பரியாவில் நம்மளுடைய வெயிட் லாஸ் கிட்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வழக்கமா 4 விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம்: ஸ்லிம் ஃபிட் ஜூஸ், ஃபேட் பர்னர், ஸ்லிம் ஃபிட் கேப்சூல் அண்ட் சூட். அப்போ இது ஒவ்வொன்றினுடைய சிறப்பம்சம் என்ன. நெக்ஸ்ட், இப்ப நமக்கு தெரிஞ்சது ஸ்லிம் ஃபிட் ஜூஸுக்கு ஆன்லைன் சொல்ல குடிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர்ல ஒரு 25 to 30 ml காலத்துல நம்ம குடிக்கலாம். அது குடிக்கிறதுனால அதனுடைய என்ன பண்புகள் ஏற்படும் பாத்தீங்கன்னா, இதுல என்ன சேர்ந்து இருக்கு, முக்கியமா இந்த குடம்புளி, முருங்கை, இஞ்சி, லவங்கப்பட்டை, துளசி, பச்சிலை, நெல்லிக்காய், சுரைக்காய், நிலவாகை, சீந்தில் கொடி, இது எல்லாமே இதுல சேர்மானமா இருக்கும்போது இந்த சேர்மானத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்ற தெரிஞ்சுக்கலாம்ல. இவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கும் இந்த சேர்மானத்திலையும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன பொருத்தங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்போ குடம்புளிங்கிறது என்ன, இதான் குடம்புளின்னு சொல்றது. குடம்புளிங்கிறது ஒரு அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தா, குடம்புளிங்கிறது வழக்கமான புளி மரத்து ஒரு புளி கிடையாது. இது வந்து இந்தோனேசியாவை தாயமாக கொண்ட தாவரம். இது வந்து குட்டிபெரேசியங்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்தது.
மலபார் புலி காம்போஜின்னு சொல்கின்ற ஒரு பெயரோடு அழைக்கப்படுகின்றதா குடம்புலி சொல்றது. காக்சீனியா காம்போஜியான்னு சொல்ற ஒரு தாவரவியல் பெயர் இதுக்கு உண்டு. இது மிகச்சிறந்த வகையில உடலுக்கு ஆற்றல் தருது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த குடம்புலி ஒரு ஜீரணத்தையும் பலப்படுத்தி வெயிட் கொழுப்புகள் சேராம பார்த்து பசிக்கிற நேரத்துல மேனேஜ் தி அப்படைட் நேச்சுரலி சரியான நேரத்துல பசியையும் திருப்தியையும் ஏற்படுத்துகின்ற லெப்டின் கெர்னில பேலன்ஸ் பண்ணி உடம்புடைய ஆன்டி ஆக்சிடென்ட் செல்கள் அழிந்து புதிய செல்கள் உற்பத்தியான செயலை தூண்டுகின்ற உடம்புக்கு ஏற்படுகிற எண்ணற்ற நேச்சுரலான நுண்சத்துக்கள் நிறைந்ததா இருந்து என்ஹான்ஸ் செடைட்டி இந்த வார்த்தை வரும். செடைட்டிங்கிற வார்த்தை வரும்போதே அதை நமக்கு லெப்டின்ங்கிற ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுது. அப்ப இந்த சேர்மானம் உடம்புடிங்கிறது முக்கியமான சேர்மானமாக நம்மளுடைய ஸ்லிம் ஃபிட் ஜூஸ்ல இருந்துட்டு இருக்கு. அதனோடு சேர்ந்த சுரக்காய் நெக்ஸ்ட் நம்மளுடைய குடம்புடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் ஆர்டிகல்லாம் போட்டிருக்காங்க. இது தொடர்ந்து எடுக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்துட்டு இருக்குது, எப்படி ஃபேட் பிளாக் பண்ணுது, எப்படி அப்படைட்டை பேலன்ஸ் பண்ணி செடிட்டி நம்ம கொடுக்குது, எப்படி ஃபேட் பேன் பண்ணிட்டு இருக்கிறது. எனவே HCA இந்த குடம்புல என்ன முக்கியமான மூலக்கூறு இருக்குது? HCA என்னது? ஹைட்ரோ ஆக்சிஜனிக் ஆசிட்ங்கிறது. அப்ப HCA இருந்துட்டு இருக்கிறதுனால சோ தி ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் இந்த குடம்புலி மலபார் டாம்பரின் கார்சினியா காம்போஜியா என்னது வெயிட் லாஸ் இதுல ஹைட்ரோஆக்சிஜனிக் ஆசிட். இந்த ஆர்கானிக் ஆசிட் நம்ம உடம்புல 30% நம்மளுடைய ட்ரை ஃபுட்ல கிடைச்சிட்டு இருக்குது. இது நம்ம உடம்புல ஃபேட்டை கொழுப்பை கரைக்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட் நம்ம சுரக்காய் நம்ம எல்லாருமே தெரிஞ்சது உடம்புல நீர் அதிகமா போச்சுன்னா உடம்புல கொழுப்பு அதிகமா சேர்ந்துச்சுன்னா சுரக்காய் குடி. சுரக்காய் ரொம்ப நல்லது. ஏன்னா சுரக்காய் பொறுத்த வரைக்கும் அது உடம்புல பாட்டில் சார்ஜ் சொல்றது இது லோ கலோரி. அப்போ உணவுகள் ஒரு ஏன் நம்ம பசிக்குது சாப்பிடுறோம் வெயிட் போடுது பசி அடைக்குது சாப்பிடுறோம் சாப்பிட சாப்பாட்டை கலோரி அதிகமாகிடுச்சு அதனால அந்த வழியில பசிக்கு சாப்பிட்டுதானே ஆகணும் வெயிட் போட்டுச்சுன்னு சொல்றோம். இப்போ சுரக்காய் இந்த மாதிரி லோ கலோரி வெள்ளரிக்காய் சுரக்காய் இதெல்லாம் லோ கலோரி நிறைந்த உணவுகள். அப்ப இது என்ன ஆகும்னா வயிற்று நிறைக்கும் ஆனா வெயிட் போடாது. ஏன்னா கலோரி இதுல கம்மியா இருக்கு. அதான் சொல்றோம். அப்போ சுரக்காய் ஜூஸ் அதனால ரொம்ப நல்லதுன்னு முன்னோக்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஸ்லிம் ஃபிட் ஜூஸ்ல முக்கியமான சுரக்காய் இருப்பதற்கான அடிப்படை காரணம். இதுல 95% இருக்கு வாட்டர் இருக்கு. சுரக்காய் வெள்ளரிக்காய் தர்பூசணினா ஒரே குடும்பத்தை சார்ந்தது. ஹை டயட்ரி ஃபைபர் தண்ணி சத்து அதிகமா இருக்கு, நார்ச்சத்து அதிகமா இருக்கு. மெட்டபாலிசம் பண்ணி நம்ம உடம்புல செடேட்டிங்கிற திருப்தியை ஏற்படுத்திடும். இப்போ ஒருத்தருக்கு பசி இருக்கு பக்கையே சாப்பிட்றதால வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். பசி நல்லா இருக்கு. அந்த பசிக்கு அடங்குறதுக்கு ஒரு 3 வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலும் அந்த பசி அடைக்கணும். 3 பஜ்ஜி சாப்பிட்டாலும் பசி அடைக்கணும். சரியா? அப்புறம் என்னோட பசிக்கு 3மே சமம் தான், 2மே சமம் தான். இப்போ நான் 3 பஜ்ஜி சாப்பிட்றதுனால என் உடம்புல ஒரு 500 கலோரி நான் உற்பத்தி பண்ணிடுறேன். இந்த 3 வெள்ளரிக்காய் நான் சாப்பிட்றதுனால என் உடம்புல 40 கலோரி தான் அதை உற்பத்தி பண்றேன். ஆனா என் பசி அடைக்குது. இந்த ஐடியா தான் நம்ம மைண்ட்ல பிக்சரைஸ் ஆகணும். அப்போ சுரக்காய் 12 கலோரிஸ் தான். இந்த பாருங்க உங்களுக்கு 12 கலோரிஸ் தான் சுரக்காயில இருக்கு. நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை. எப்பா நான் சொல்லிட்டே போகலாம், நிறைய இதெல்லாம் சாதாரணம். முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் அது ஏகப்பட்ட நார்ச்சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ்னு எல்லா வகையான பிரச்சனைக்குமே முருங்கைக்கீரைங்கிற ஒரு முக்கியமான ஒரு தீர்வா இருந்துட்டு. இரும்பு சத்து மிகமிக இருந்து சுண்ணாம்பு சத்து அதிகமா இருந்துட்டு இருக்கு. கேரட் நெல்லிக்காய் அதுக்கும் கம்பேர் பண்ற அளவுக்கு முருங்கைக்கீரையில எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. என்ன சத்துக்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சிம்பிளா பார்த்தா நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன், நம்ம முருங்கைக்கீரையில கிட்டத்தட்ட 92 வகையான நுண்சத்துக்கள் இருந்துட்டு இருக்கு. 44 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்துட்டு இருக்குது. ஆன்டி இன்ஃபிளமேட்டரிஸ் 36 ஆன்டி இன்ஃபிளமேட்டரி என்னன்னா ஏதாவது அடிப்படுது, உள்ளுக்குள்ள அடிப்படுது, வெளியில அடிப்படுது, மனசுக்குள்ள அடிப்படுது, அதனால ஏற்படுற பாதிப்புகள் இருக்குல்ல அது சரி பண்ணுகின்ற ஒரு சத்து தான் ஆன்டி இன்ஃபிளமேஷன். இன்ஃபிளமேஷன் என்ன? வீக்கம். ஆன்டி இன்ஃபிளமேட்டரி என்ன? அந்த பாதிப்புகளை சரி செய்கின்ற நுண்சத்துக்கள் இருக்குது. நியூட்ரிஷனல் வேல்யூ பாத்தீங்கன்னா சாதாரண இந்த யோகர்ட் இருக்கிற மோர் இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய புரோட்டீனை விட 2 மடங்கு புரோட்டீன் இருக்கான். ரெண்டாவது நம்ம வாழைப்பழம் ரொம்ப நல்லது, ஏன்னா பொட்டாசியம் சத்து அதுல இருக்குது. என்ன பாக்கல அதோட 3 மடங்கு பொட்டாசியம் சத்து இதுல இருக்கு. முருங்கைக்கீரை பால் சாப்பிட்டா நல்லது, ஏன்னா கால்சியம் இருக்கா. கால்சியத்தோட 4 மடங்கு என்ன இருக்கு?
முருங்கைக்கீரை. ஆனா பால்ல அஜீரணமாக்கக்கூடிய தன்மை அதுல இருக்கு, ஆனா முருங்கைக்கீரை அது கிடையாது. அப்போ விட்டமின் ஏ சத்துக்கு ஏ சத்துன்னு சொன்னாலே ஏ சத்துக்கு கேரட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ விட்டமின் ஏ சத்துக்கள் 4 மடங்கு ஏ சத்து இருக்குது நம்ம முருங்கைக்கீரை இருக்குது. விட்டமின் சி என்னது? விட்டமின் நெல்லிக்காய், ஆரஞ்சு. அப்போ ஒரு ஆரஞ்சுல இருக்கக்கூடிய விட்டமின் சியை காட்டிலும் 7 மடங்கு அதிகமான அந்த சத்து இருக்குது நம்மளுடைய முருங்கைக்கீரை இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பசி இன்க்ரீஸ் தி மென்டல் மைண்டுக்கு நல்லது, நம்ம உடம்பு ரத்தத்தை சரி பண்ணுது, பசியை அப்படைட் சப்ரசர் அதாவது செடைட்டியை ஏற்படுத்துது, புண்ணை ஆத்துது, கிருமிகளை அழிக்குது, கழிவுகளை நீக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஜீரணத்தை பலப்படுத்துது, ஆன்டி டியூமர் கேன்சருக்கு எதிராக செயல்படுது, பங்கல் பூஞ்சி தொற்றுகளுக்கு அதிகமாக செயல்படுது, உடம்புல தோள்களை வலுவலுப்பாகவும் பளபளப்பாகவும் வைக்க சப்போர்ட் பண்ணுது, எனர்ஜியை நமக்கு கொடுக்குது, என்டியூரன்ஸுங்கிற அந்த வலிமையை உறுதித்தன்மையை நமக்கு கொடுக்குது, ஆன்டி கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற முருங்கைக்கீரை ஜூஸ் இருக்கு. அப்ப நம்மளுடைய ஸ்லிப்பிட் ஜூஸ்ல முக்கியமான குணப்புலி, சுரைக்காய், இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்ந்து ஸ்லிப்பிட் ஜூஸ் இருக்கிறதுனால இது நம்ம ப்ராப்பரா நம்ம காலைல எடுக்கும்போது, அதிகாலையில் எடுக்கும்போது வயிற்றுல அந்த கழிவுகளின் நீக்கத்தையும் மேம்படுத்துது, உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலையும் ஒழுங்குபடுத்துது, நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான ஹார்மோன் சுரக்கிறதையும் தூண்டுகின்றது, அதிகப்படியான நீர் சத்துக்களை, கொழுப்பு சத்துக்களை அகற்றுவதிலும் இந்த ஸ்லிப்பிட் ஜூஸ்ங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்லிம் ஃபிட் ஃபேட் பர்னர் எடுத்துனா வெந்தயம், நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், நிலவாகம், ஓமம், இஞ்சி, மந்தாரம் இதெல்லாமே சேர்ந்துருக்கிறது வெயிட் லாஸ் கிட்ட. அப்போ இது ஏன் காலையில சாப்பிட்டதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல ஜீரணம் மேம்படும், அஜீரணமாக கூடாது. அந்த ஆகாரத்தினுடைய கழிவுகள் உடம்பு விட்டு வெளியேறணும், சத்துக்கள் உடல்ல உறிஞ்சப்படணும். அதற்கு என்னென்ன சேர்மானங்கள் இருக்குதுன்னா இந்த சேர்மானங்கள் இம்பார்ட்டன்டான. நெக்ஸ்ட் இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா அந்திமந்தாரை, இதுல காஞ்சனாரான்னு சொல்லுவாங்க, போகினியா வேரிகேட்டான்ற ஒரு தாவரவியல் பெயர் உள்ளது. பார்த்தா எப்படி இருக்கு? தைராய்டு கிளாண்ட் மாதிரி இருக்கு. தைராய்டு பிரச்சனைக்கு எந்த மருந்து சித்தார ஆயுர்வேதத்துல ஹோமியோபதியில எங்க இருந்தாலுமே அது இந்த அந்திமந்தாரை செடிங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரீடியன்ட், ஒன்னாவது முக்கியமான சேர்மானமாக இருந்துட்டு இருக்கும். ஆயுர்வேதத்தில் இந்த காஞ்சனார குழு என்ற பெயர்ல இந்த மருந்து அதிகமா பயன்படுத்தப்படுது. இது மந்தாரை அல்லது மலையாத்தி மரம்னு ஒரு பேரு. ஒரு கிராமங்கள் சொல்லுவாங்க, மந்தாரை உள்ளவரை நொந்தாரை காண முடியாது, மந்தாரை இருக்கிற வரைக்கும் யாருக்கும் உடல்ல பலகீனம் வராதுன்ற அளவுக்கு அது ஜீரணத்துக்கும் ஆற்றலுக்கும் ஹார்மோன் பேலன்ஸுக்கும் சப்போர்ட் செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் நம்மளுடைய இந்த ஃபேட் பர்னர்ல ஆராயப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மந்தாரையினுடைய சேர்மானங்கள்ல நிறைய என்னென்ன நுண்சத்துக்கள் இருக்கு, ஒவ்வொரு சத்துக்களின் மூலமாக உடம்புல எந்த மாதிரியான ஹார்மோன்கள் பேலன்ஸ் செய்யப்படுது, கிருமிகள் அழிக்கப்படுது என்றதை அந்த காஞ்சனார மரத்தினுடைய வடிவத்தில் காட்டுறோம். நெக்ஸ்ட் இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒவ்வொரு சேர்மானங்கள்லயும் ஒரு சேர்மானத்தை இருந்தாலே எண்ணற்ற சத்துக்கள் இருக்கும் பொழுது இந்த ஃபேட் பர்னர்ல இருக்கக்கூடிய அடுத்தது பில்வம் சொல்லக்கூடிய பேல் ஃப்ரூட், அந்த பில்வ மரம் சொல்லுவாங்கல்ல, விஷத்தை முறிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றதுல ஃபைபர், கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் சி, பாஸ்பரஸ், பொட்டாசியம்ங்கிற நுண்சத்துக்கள் இருந்துட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, இது தொடர்ந்து எடுக்கும் பொழுது உடம்புல கிருமிகள், கழிவுகள் வெளியேறி ஜீரணம் பலப்பட்டு உடம்புக்கு தேவையான அந்த எனர்ஜியை ப்ராப்பரா அப்சார்ப் செய்வதற்கான ஆற்றலை தருகின்ற வில்வமும் நம்ம ஃபேட் பர்னர்ல முக்கியமான சேர்மானமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதனுடைய சத்துக்களை தான் எவ்வளவு கலோரிஸ் இருந்துட்டு இருக்குது, எவ்வளவு கார்ப் இருந்துட்டு இருக்குது, அப்புறம் ஃபைபர் எவ்வளவு இருக்குது, 5.2 கிராம் ஃபைபர் இருக்குது, புரோட்டீன் 3.17 கிராம் இருக்கு, 3.6 கிராம். இது நுண்சத்துக்கள். அப்ப நம்ம சாப்பிட்ற பொருள் சத்துக்களோடு சேர்ந்து உடம்புக்கு ஜீரணத்தையும் பலப்படுத்தி வியாதிகளையும் கொழுப்புகளையும் அகற்றுகின்ற சேர்மானங்கள் தான் இந்த நம்மளுடைய ஸ்லிம் ஃபிட் கிட்ல முக்கியமான சேர்மானமாக நம்ம சேர்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் அதுல நம்மளுடைய ஸ்லிம் ஃபிட் கேப்சூல். இந்த கேப்சூல் பாத்தீங்கன்னா நெல்லி, மிளகு ஈஸியா காலையில மதியம் 2 நைட் 2. ஏன்னா ஆபீஸ் போறவங்க பொடியை கலை குடிச்சிட்டு இருக்க முடியாதுன்றதுனால மதியம் இரவு சாப்பிட்ற மாதிரி கேப்சூல்ங்கிற இது பண்ணியிருக்குது. இந்த ஸ்லிம் ஃபிட் கேப்சூல் பொறுத்த வரைக்கும் இதுல நெல்லிக்காய், மிளகு, கருஞ்சீரகம், குங்குளு, இந்த கருஞ்சீரகத்தோட பயன்கள்லாம் சொல்லிட்டே போகலாம். முக்கியமாக மூக்கரட்டை என்னது புனர்னவான்னு சொல்றது மூக்கரட்டை, இஞ்சி, சிறுகுறிஞ்சா. சிறுகுறிஞ்சான்ற வார்த்தைக்கு நம்ம உடனே சர்க்கரை நோய்க்கிறத பார்த்துருக்கோம். சர்க்கரை நோய்க்கும்
ஸ்லிம் ஃபிட் கேப்சூலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்பதான் நம்ம பார்த்தோம். வெயிட் லாஸுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கும் முக்கியமான தொடர்பு இருக்கு. அப்போ நம்ம வெயிட் லாஸ்க்கு எடுக்கிற மருந்து வெயிட் லாஸ் கிடையாது. வெயிட் லாஸ் சார்ந்து ஏற்படுற மற்ற உறுப்புகளையும் உடம்பையும் சீர்படுத்துற வகையில தான் இதனுடைய ஃபார்முலாங்கிறத நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கிறனால தான் வெயிட் லாஸ்க்கு சொன்ன உடனே எடுத்தோடனே ப்ராடக்ட் போட்டு ப்ராடக்ட் இன்கிரீடியன்ட் போட்டு இன்கிரீடியன்டோடைய பலன்கள் கொடுத்து இதை நம்ம கொடுத்துடலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி இது இவ்வளவு வித்தா இவ்வளவு சேல்ஸ் ஆகும் நம்ம சொல்லலை. அப்ப இதை பத்தியே டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட விழிப்புணர்வோட இந்த விஷயத்தை நம்ம கொண்டு செல்லும் பொழுது எப்படி ஆற்றல் பங்கிடப்படுது, நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு மருந்து கொடுக்கும்போது மறைமுகமாக உள்ளுறுப்புகள் எப்படி பலமாகுது நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மை சார்ந்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். நெக்ஸ்ட் சோ இது நமக்கு ஒவ்வொரு புனர்னவான்னு சொல்ற அந்த மூக்கரட்டைன்னு சொல்லிக்கின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒபேசிட்டியை ஃபைட் பண்றதுல ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னா கொழுப்பையே நீக்கும். உடம்பு வீக்கம் வந்துச்சுனாலே இந்த மூக்கரட்டையை வந்து அரைச்சோ அவிச்சோ குடிக்கக்கூடிய பழக்க கிராமங்கள்ல இன்றளவும் முக்கியமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா டயூரிட்டிக் உடம்புடைய டயூரிட்டிக்கான தேவையில்லாத நீரை வெளியேற்றுகின்ற ஆற்றல் வாய்ந்தது. அது மட்டும் இல்ல மூத்திரங்கள் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து இட்ஸ் எ ரெமெடி ஃபார் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு மிக மிக சிறந்தது. அப்போ இந்த மூக்கரட்டை சேர்மானங்கிறது தான் நம்மளுடைய ஸ்லிம் ஃபிட் கேப்சூல்ல முக்கியமா இருக்கு. இதனோடு சேர்த்து நெக்ஸ்ட் சிறுகுறிஞ்சா சர்க்கரை நோய்க்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ரத்தத்தினுடைய அதிகமான குளுக்கோஸை பேலன்ஸ் பண்ணி நம்ம ஜீரணத்துக்கும் பலப்படுத்தும், டயாபெட்டிஸும் சப்போர்ட் பண்ணி மலச்சிக்கு வராம காப்பதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்போ சிறுகுறிஞ்சாங்கிறது அப்போ இந்த மாதிரி ஜீரணத்துக்கும் பலப்படுத்த சிறுகுறிஞ்சாவும் இந்த கேப்சூல்ல முக்கியமான சேர்மானமாக இருக்கு. இப்ப லவங்கம் ஏன் சேர்ந்துக்கிறோம்? இந்த லவங்கம்ங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் எதனால ஏற்படுதுன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள நமக்கே தெரியாம வளர்ச்சிதை மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிதைவுகள், செல்கள் ஏற்படுற டேமேஜ். அப்போ அது உள்ளுக்குள்ள டேமேஜை கிளியர் பண்றதுக்கான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அது மட்டும் இல்லாம இந்த கிருமிகளின் தொற்றுகளை நீக்கிறது. இந்த கோவிட் டைம்ல நிறைய லவங்கத்தை வாயில வச்சு மென்னுட்டு போறது நல்லது. வெளியே போறீங்களா லவங்கத்தை வாயில போட்டு மென்னுட்டு போங்க, கிருமிகள் தொற்று ஏற்படாதுன்ற மாதிரியான தகவல்கள் வந்து பகிரப்பட்டுச்சு. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததையும் கண்கூடாக பார்த்தோம். அப்போ இந்த லவங்கம்ங்கிறது வந்து பவர்ஃபுல் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஸ்பைஸ் when used in the small amounts, highly concentrated with manganese, essential vitamin and potent antioxidant இருக்குது. அப்போ இந்த கிராம் எடுத்துட்டீங்கன்னா இந்த பின்வரும் 100 கிராம் கிராம்ல எவ்வளவு சத்து இருக்கு? கார்போஹைட்ரேட் 61.21 கிராம், புரதம் 5.98 கிராம், கொழுப்பு 20.7 கிராம் இருக்குது. ஃபைனலா நைட்டு நம்ம தூங்கும் பொழுது அன்னைக்கு சேர கழிவு மலத்தின் மூலமா வெளியேறணும். மலத்தின் மூலமா வெளியேறினாதான் அது உடம்பு அடுத்த நாளைக்கு புத்துணர்ச்சியோட இருக்க முடியும். அப்போ நம்ம ஸ்லிம் ஃபிட் சொல்லணும். நைட் தூங்கும் போது வெந்நீர்லயோ கலந்து நம்ம குடிக்கும்போது வாயை போட்டு வச்சுக்கலாம். வெந்நீர்ல கலந்து கன்சோலியோட தான் இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த சுக்கு மிளகு திப்பிலி திரிபலா திரிகடு வாயு விலங்குன்ற கிருமிகள் அளிக்கக்கூடிய வாயு விலங்கும், கோரைக்கிழங்கு சொல்ற உள்ளுக்குள்ள நரம்புகளை பலப்படுத்துகிற கோரைக்கிழங்கு, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் பத்தி இந்த மாதிரி நுண்கிருமிகள் அளிக்கக்கூடிய முக்கியமான volatile compounds இதெல்லாம் சேர்ந்து கருப்பு உப்பும் சேர்ந்த முக்கியமான சேர்மானமாக நம்ம ஸ்லிம் ஃபிட் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கறதுதான் கோரைக்கிழங்கு. இதான் கோரைக்கிழங்கு பிடிங்கி இருக்கும்போது இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். இந்த கோரைக்கிழங்கு இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் பார்த்தா முக்கியமான பிளான்கள் தான் லிமோனைன், கேம்பீன், நுண்சத்துக்கள் சொல்றோம் இல்லையா, இந்த மினரல், மேங்கனீஸ், மாங்கனீஸ், ஃப்ளவனாய்ட்ஸ், டைன்ஸ், பாலிஃபினால்ஸ், இது ஏகப்பட்ட சத்துக்கள் கோரைக்கிழங்கு இருக்கிறதுனால முஸ்தா ஆயுர்வேதத்துல சொல்லுவோம், ஏகப்பட்ட மருந்துகளுக்கு முக்கியமான சேர்மானமாக இந்த கோரைக்கிழங்குங்கிறது இருந்துட்டு இருக்குது. அதுலயும் சப்போர்ட்ஸ் த வெயிட் லாஸ் primarily by boosting the metabolism. நம்ம சாப்பாடு ஜீரணமாகிற ஆற்றலை மிகச்சிறந்த வகையில் தூண்டி நம்ம ஜீரணத்தை aiding the digestion and reducing the bloating, traditionally used in Ayurveda and Siddha. இது வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான கழிவுகளை நீக்குகின்ற அத்தனை மருந்துகளிலுமே மிக முக்கியமான சேர்மானமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்தான் சொல்ற கோரைக்கிழங்கு நம்மளுடைய அந்த நைட் சாப்பிடுங்கிற நம்ம சொல்றதுல ஆட் பண்ணிருக்கோம். இதனோட சேர்த்து நம்ம வந்து அந்த வாயு விலங்கும் அவங்க பார்க்கறது வந்து இது வந்து நல்ல மிளகு மாதிரியே இருக்கும். அதனால இது வந்து ஒரு நல்ல மிளகுக்கு ஒரு பேர் உண்டு. இந்த வாயு விலங்கத்துக்கு இங்கிலீஷ்ல நல்ல மிளகு வச்சு ஒரு பேரும் உண்டு.
இது குடற்புழுக்களை அழிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது, வயிற்று உப்பு சக்தியை நீக்கும், மலச்சிக்கலையும் மாற்றுகின்ற ஆற்றல் வாய்ந்தது. ஃபால்ஸ் பிளாக் பெப்பர், நல்ல நல்ல மாதிரி இருக்கிறதுனால ஃபால்ஸ் பிளாக் பெப்பர்ன்ற ஒரு பேரும் இதுக்கு உண்டு. இது விலங்கா, வாய் விலங்கம்னு சொல்லுவாங்க. இந்த சேர்மானம் நைட் தூங்கும் பொழுது சாப்பிடும் பொழுது இந்த சேர்மானம் இருக்கிறதுனால உடம்புடைய கழிவுகள் பக்காவாக கிளீன் ஆகின்ற ஆற்றல். திரிகடல் என்ன? சுக்கு, மிளகு, இப்பிலி, இந்த மூணு சேர்றது இம்யூனுக்கு நல்லது, ஜீரணத்துக்கு நல்லது, குடல் புழுக்களை அழிக்கிறதுக்கு நல்லது, பசியை தூண்டுவதுக்கு நல்லது, ரத்த சர்க்குலேஷனை தூண்டுறதுக்கு நல்லது, வெயிட்டை மேனேஜ் பண்றதுக்கு மிக சிறந்த சப்போர்ட் செய்யும். அப்போ நம்ம திரிகடுன்னு சொல்லி தமிழ் மருத்துவத்துல எல்லா சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 பொருட்களின் சமமான ஒரு கலவை உடல் நச்சுக்களை வெளியேற்றவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. அப்ப அதனோட திரிஃபலான என்ன? கடுக்காய், நெல்லிக்காய், கத்திரிக்காய், இந்த 3 சேர்ந்தது. அப்ப இந்த திரிஃபலாவினுடைய சிறப்பம்சம் என்ன? ஒவ்வொன்றுமே ஜீரணத்துக்கும் சப்போர்ட் பண்ணும், ஃபேட்டை மெட்டபாலிஸ் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணும். எப்படி? கெட்ட கெட்ட கழிவுகளை நீக்கி உடம்புல கொழுப்பு கரைகின்ற ஆற்றலை மேம்படுத்தி உடம்பையும் இடுப்புல சேர்கின்ற அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இது முக்கியமான ஒரு சேர்மானமாக மருத்துவத்துறையில் பயன்படுத்தி இருக்குது. பேலன்ஸ் த சுகர் லிப்பிட், இதை பேலன்ஸ் பண்றது, அதோட வயிற்றுலோட ஜீரணத்தையும் பலப்படுது. திரிஃபலாவை நிறைய பேருக்கு எது தெரியும்? மலச்சிக்கலுக்கு ஒரு பொடியாக பயன்படுத்துறது தெரியும். சாப்பிட்டா கால வயிறு நல்ல கழிஞ்சிருன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சேர்மானங்களோடு நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய வெயிட் லாஸ் கிட்ல இந்த 4 பொருட்களையும் ப்ராப்பரா பயன்படுத்தும் பொழுது உடம்புல ஹார்மோன்களில் ஏற்படுகின்ற தைராய்டு முதலான மற்ற பிரச்சனைக்கு தீர்வா இருக்கும். ஜீரணம் பலப்பட்டு வளர்ச்சிதை மாற்றமும் ஒழுங்குபடுத்தப்படும், கழிவுகள் நீங்கி குடல் சுத்தமா இருக்கும், உள்ளுறுப்புகள் பலப்பட்டு லிவர்னுடைய ஆக்ஷன் சிறப்பாக செயல்படும், குடலோட கழிவுகள் நீங்கிறதுனால உள் திசுக்கள் நல்ல பலமாக இருந்துட்டு இருக்கும், பசி தேவையான நேரத்தில் எடுக்கும், உடம்பு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும், ஆரோக்கியமாக உடல் எடை 6 to 8 கிலோ வரை குறைவதை கண்கூடாக காண முடியும். அப்போ ப்ராப்பரா தான் குறையுமே தவிர வேகமா குறையதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா உடல் எடை குறையதோ இல்லையோ, முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்தே அந்த உடல் பருமன் சார்ந்த பிரச்சனைகள்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்ப முதல் 1 மாசத்துல பெருசு வித்தியாசம் தெரியாது. ஆனா உள்ளுறுப்புகள்ல அந்த உடல் எடைகள் பாதிக்கப்பட்ட மற்ற வியாதிகள்ல அற்புதமான மாற்றங்களை நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். இப்ப நிறைய பேஷண்ட்டுக்கு வெயிட் லாஸ் கிட்ட பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு டயாபெட்டிஸ் செக் பண்ணி பார்க்கும் பொழுது முன்பு இருந்ததை விட மிகச்சிறந்த வகையில நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம கண்கூடா நம்ம பிராக்டிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு கிட்ட நம்ம வெயிட் லாஸ் கிட்ட பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கிட்ட ப்ராப்பரா எடுத்து நம்ம சொல்ற வாழ்வியலை ஃபாலோ பண்ணும் பொழுது இன்னும் அதிகமான மாற்றத்தை நம்மளால கொடுக்க முடியும். அப்போ இதனோட சில முத்திரைகள், நம்ம எல்லா வியாதிகளுக்கும் சில முத்திரைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன். நம்ம விரல் தான் நம்ம நேரத்துல அழுத்துறதன் மூலமா ஒரு மாற்றம் கிடைக்குதுன்னா இதுல நஷ்டம் இல்லைல்ல, கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா நஷ்டம் இல்லை. அப்போ அந்த வழியில பார்க்கும் பொழுது இந்த கஃப நாசக முத்ரா என்ற ஒரு முத்திரை ஒன்று இருந்துட்டு இருக்குது. இது முத்திரையினுடைய விஷயம் என்ன? ஆள்காட்டி விரலையும் நம்ம நடுவிரலையும் நம்ம உயர்த்திக்கலாம், மற்ற 2 நம்மளுடைய மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நம்மளுடைய பெருவிரலால் அழுத்திட்டு மேல் நோக்கி வைக்கிறது ஒரு 1/2 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ நிமிர்ந்த நிலையில படியில வைக்கிறது ஆழ்ந்து மூச்சை உள்ளிட்டு வெளியிடும் பொழுது அந்த மெட்டபாலிசம் சொல்ற அந்த ஜீரணத்தை அதிகரிக்கின்ற ஆற்றல் மேம்படுத்தப்படும். இந்த கஃப நாசக முத்ரான்றது பொதுவாக ஒரு முத்திரையை பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுகின்றவர்கள் வழக்கமான வாழ்வியலோடு உணவுகளோடு சேர்த்து இதை எடுத்துக்கிறது நல்லது. இதனோடு சேர்த்து வாயன் முத்ரான்னு சொல்லிக்கிட்ட ஒரு முத்திரை வழக்கமாக என்ன பண்ணுவோம்? எந்த 2 விரல அழுத்தணுமோ அந்த 2 விரல நீட்டிட்டு வீட்டில் 2 விரலையும் பெருவிரல் நுனியோடு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு முத்திரை. அப்ப இந்த முத்திரையினுடைய சிறப்பம்சம் என்ன? இது வெரி குட் ஃபார் த வெயிட் லாஸ். அது மட்டும் இல்ல, மைண்டை ஃப்ரீ பண்ணும். இப்போ நல்லா கவனிச்சுக்கணும், வெயிட்டை குறைக்கிறது மட்டும் பேசல, வெயிட்டை குறைக்கிறதுக்கு சிந்தனை காரணமா இருக்கு, ஹார்மோன் காரணமா இருக்கு. நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எடுத்துக்கிற உணவு உடலுக்கும் மனதுக்கும் ஆற்றல் தரதா இருக்கும். செய்யற முத்திரை உடலுக்கும் மனதுக்கும் அமைதி தரதா இருக்கணும். இந்த முத்திரைகள் எடுக்கும் பொழுது
இஸ் ரிலாக்ஸிங் யுவர் பாடி அண்ட் மைண்ட். ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்கும்போது இந்த முத்திரையை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி மூச்சு ஆழ்ந்து உள்ளிழுத்து சும்மா மூச்சு உள்ளிழுத்து வெளியிட்டாலே மனசு அமைதியா இருக்கும்போது முத்திரையோடு சேர்ந்து பண்ணும்போது குயிக்கா ஒரு கம்ஃபர்ட்னஸ் நமக்கு ஏற்படும். இது அதிகமான ஸ்ட்ரெஸ் இது மாதிரி டென்ஷன்ல இருந்து நம்ம வெளிப்படுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். யூ டென் டு ஓவர் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுற அதிகமான ஹார்மோன்கள் அதிகமா சாப்பிடுவோம் பாருங்க, அந்த தன்மைக்கு மிகச்சிறந்த வகையில இது சப்போர்ட் பண்ணி மனதை அமைதிப்படுத்தி வெயிட்டை அதிகமான எடையை குறைக்கின்ற ஒரு தன்மை இந்த முத்திரையில நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியும். இதே மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை இந்த மாதிரியான ஒரு வாழ்வியலை ஃபாலோ பண்றது மூலமா தான் நம்ம தீர்வு காண முடியுமே தவிர ஒற்றை மருந்துகளை மட்டும் சாப்பிட்டு ஒரு பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது நிச்சயமாக கண்கூடா பார்ப்பதற்கான வாய்ப்பே இல்லை. பொதுவா நாம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உடம்பு எடையை குறைக்கணும்னா உடற்பயிற்சி மட்டும் போதுமானது அல்ல, உணவு மட்டும் போதுமானது அல்ல. எந்த நேரத்துல எந்த உணவை நாம எப்படி எடுக்கணும், நம்ம சாப்பிடுற போது என்னென்ன விஷயத்துல கவனம் செலுத்தணும். ரொம்ப சாப்பாடு குறைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க மட்டும் அவங்க உடம்பு எடையை குறைக்கல, அதிகமா சாப்பிட்டவங்க எல்லாருமே குண்டாகல. அதே நேரத்துல உண்ணுகின்ற உணவுல உணவினுடைய தரம் எப்படி இருக்கின்றதை நம்ம பார்க்கணும். நாம் சாப்பிடுற உணவு சுவையோடு சேர்த்து சத்துக்கு நிறைந்த உணவாக இருக்கிறதா என்றதை நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ நாற்று எந்த உணவு வாயில வச்ச உடனேயே வயிற்றுக்குள்ள போகாம நல்லா வென்று சாப்பிட்டால் மட்டும்தான் வயிற்றுக்கு போகுமோ அந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் தேவையற்ற நமக்கு தெரியுங்களா, நம்ம சாப்பிட்டுருக்கோம் தேவையில்லாம பசி எடுக்கு நமக்கு தோணும்ல, அப்படி தோணுகின்ற நேரத்துல ஒண்ணு சாப்பிடாம இருக்கலாம், இன்னும் தண்ணீரை குடிக்கலாம். அதுபடி ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்ன்ற நேரத்துல லோ கலோரிஸ் நிறைந்த இந்த வெள்ளரிக்காய் கொய்யாக்காய் போன்ற பொருட்களை அப்படி பச்சை தேங்காய் தாராளமாக மென்று சாப்பிடும்போது நாமும் அந்த செடேட்டி ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும், அதிகப்படியான பசியை ஓரளவுக்கு தணிக்கும். அப்போ யாருக்கு நேரகிட்ட நேரத்தில் அதிகமா பசி எடுக்குதோ நம்ம கவனிச்சு பார்க்கணும், நம்ம தூக்கம் கரெக்டா இருக்குதா பார்க்கணும். ப்ராப்பரா யாரெல்லாம் நைட்டு சரியா தூங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்ப்ராப்பரா பசிக்கிறத ஒரு பிரச்சனை நமக்கு ஏற்படும். மூன்றாவது, நாம எடுத்துக்கொள்கிற மருந்து குணப்படுத்துற மருந்தா கட்டுப்படுத்துற மருந்தா பார்க்கணும். கட்டுப்படுத்துற மருந்த தொடர்ந்து நாட்பட்ட நாட்கள் நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது அதுவும் உடல் எடை அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணமா இருக்கின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடல் எடை அதிகரிப்புங்கிறது இன்சுலினை சார்ந்து இருக்கு, கெர்லினை சார்ந்து இருக்கு, லெப்டினை சார்ந்து இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஹார்மோன்களை பேலன்ஸ் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ கலோரிஸ் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். கலோரிஸ் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள்ல 2000-2500 கலோரிஸ் தேவைப்படுதுன்னா அந்த கலோரியை மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை, அந்த கலோரி எதனோடு சேர்ந்து வருது, அந்த கலோரி சேர்ந்த உணவுகள் நார்ச்சத்துக்களோடு இணைந்த உணவுகளா இருக்குதா, அந்த கலோரி சேர்ந்த உணவுகள்ல புரதம் இருக்குதா, புரோட்டீன் இருக்குதா, அந்த கலோரி நிறைந்த உணவுகள் வயிற்றுல வேக வேகமா செழிச்சு வேக வேகமா கலோரியை உற்பத்தி பண்ற ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகள் இல்லாம இயற்கையான பாரம்பரியமான உணவுகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோமா என்ற ஒரு புரிதலோடு நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுது மிகச்சிறந்த வகையில் அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஒரு வீடியோ பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ ஒட்டுமொத்தமா கன்சைஸ் பண்ணி நம்ம பார்க்கறதா இருந்தா உடல் எடை குறைப்புங்கிறது ஒரு மரபணு சார்ந்த பிரச்சனையா ஒருத்தருக்கு உடம்பு எடை கூட்டிட்டு இருந்தாலுமே அவர் உணவில் கவனம் செலுத்தி உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தி எந்தெந்த இடத்துல உதாரணத்துக்கு எவ்வளவுதான் ஒருத்தர் குண்டா இருந்தாலும் அவர்கள் விரல்ல அதிகமா கொழுப்பு சேரல இல்ல, ஏன் அது அதிகமா அசைக்கிறோம். அப்போ உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக தசைகள் சேர்ந்திருக்கு, எடை கூடி இருக்குன்னு பிளான் பண்ற ஒரு நபர் அந்த தசைகளை அதிகமாக அசைத்து பயிற்சியின் மூலமாக அசைத்து கொண்டே இருக்கும் பொழுது உடல் எடை குறைப்புங்கிறது அவருக்கு சாத்தியம். ஆனா உடல் எடை குறைப்புன்னு ஒருத்தர் பிளான் பண்ணியாச்சுன்னா ஒரு வருடம், என்னுடைய ஒரு வருடம் ப்ராப்பரா ஒரு கன்சிஸ்டன்சியா நம்ம வாழ்வியல்ல கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பார்த்தோமே நம்ம ஏமாத்துறதுக்காக என்ன செய்யுது, அந்த ஃபேட்டை மொபிலைஸ் பண்றதுக்கு முன்னாடி கெர்லின்ற ஹார்மோன்ஸ் வந்து பசியை ஏற்படுத்தும், நீ சாப்பிட்டு 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 சொல்லணும். அந்த நேரத்தில் அதை தாண்டி நம்ம போகணும். அதே மாதிரி பிளாட்டியூ வெயிட் பிளாட்டியூ சொல்ற ஒரு டேம் உண்டு. என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு இடம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு மாசம் 2 மாசத்துல ஒரு 3 கிலோ குறையும், ஒரு 4 மாசத்துல ஒரு 6 கிலோ வரைக்கும் குறைஞ்சிடும். அப்புறம் பார்த்தா 5, 6, 7, 8 தொடர்ந்து 4 மாசம் உணவுகளை கவனம் செலுத்துவார், பயிற்சி பண்ணுவாரு, 1 இன்ச்சு கூட குறையாது.
அப்ப அது நம்ம உடம்பு நம்ம காப்பாத்துறதுக்காக ஐயோ குறைய குறைய கொடுத்துட்டே இருந்தனா அப்புறம் சாப்பாடே நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக பிடிச்சு வைக்கும். எப்படி நம்மளுடைய மொபைல் போன்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சார்ஜ் இறங்கிட்டே இருக்குது, ஒரு 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் வரும்போது என்ன ஆகும், எனர்ஜி சேவர் ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப சாதாரண எனர்ஜி புதுசாக கட் பண்ணிடும், தேவையான நேரத்தில் மட்டும் எனர்ஜி கொடுக்கும். அப்படி அந்த எனர்ஜி நம்ம கொஞ்ச நேரம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் என்ன செய்யுது, நம்மளோட எனர்ஜி லாஸ் ஆக சடனா பிடிச்சி 4 மாசத்துல என்னதான் பண்ணு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுக்க மாட்டேன், நீ இதான் செஞ்சுக்கோ செஞ்சு அந்த நேரத்திலையும் நாம் உடல் செய்கின்ற அந்த மொழிகளை பாடி லாங்குவேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பயிற்சி உணவுகள்ல கவனம் செலுத்திட்டே இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் 8, 9, 10வது மாதங்கள்ல மடமடமடமடம் வெயிட் குறைய ஆரம்பிக்கும், ஆரோக்கியமான அளவுல குறைய ஆரம்பிக்கும். அந்த உடலினுடைய ஆற்றல் குறையாம அதிகமான உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஏன் சொல்றேன்னா இப்போ இருக்கிற சூழல்ல நிறைய பேக்கேஜிங் உணவுகள் இருக்கு. 30,000 செலவு பண்றாங்க, 50,000 செலவு பண்றாங்க, 3 மாசத்துல